ஹாய் பட்டோஸ். இலக்கணம் பிழையானதோ. அத்தியாயம் 8. சுகாசினி அறைக்குள் நுழைந்ததை ஓரக்கண்ணில் கவனித்த நிசாந்தனோ அதை கவனிக்காத மாதிரியே இருப்பதைக் கண்டு பல்லை கடித்தவள் அவனை முறைத்து கொண்டு அவர்களின் அருகே செல்ல அவளை கண்ட ஆதினி அவளிடம் தாவியது. சற்றென்று குழந்தையை தன் கையில் வாங்கியவள், குட்டிமாவுக்கு என்ன வேணும்? இட்லி பூவா வேணுமா? சாப்பிடலாமா என்று கொஞ்சியபடி வெளியே போக முயற்சிக்க அலட்சியமாக அங்கிருப்பவர்களை கண்டு கொண்டாமல் அவள் போவதை பார்த்த நிசாந்தன், சுகாசினி என்று முழு பெயரை அழுத்தமாக கூப்பிட்டு இந்த இருக்கையில் வந்து உட்காரு என்று சொன்னவனை அருகிலிருந்து லேண்ட்லைன் வாயிலாக கண்ணம்மாவை வர சொன்னான். அவளோ அப்படியே நிற்கவும் விருட்டென்று உட்கார்ந்து இருந்த இருக்கையிலிருந்து எழுந்தவன் அவள் கையில் இருந்த குழந்தையை பிடுங்கி கொண்டு போய் வெளியே கண்ணம்மாவிடம் கொடுத்து உணவை கொடுக்க சொல்லிவிட்டு உள்ளே வந்தான். மகேந்திரனோ சுகாசினியிடம், வாமா வந்து உட்கார், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொல்லவும் என்றபடி அவர் சொன்னதும் போய் அமர்ந்தவள். நிசாந்தன் உள்ளே வந்து தன்னிடத்தில் அமர்வதைக் கண்டும் காணாமல் கைகளில் இருக்கும் நகத்தை பார்த்து கொண்டிருந்தவளை கண்ட நிசாந்தன், உன் கைவிரல்கள் நகம் எல்லாமே அழகாக இருக்கு, அதை அப்புறமாக ரசித்து பார்த்து நான் சொல்கிறேன். இப்ப பேச வேண்டிய விஷயங்களை பேசலாமா என்று குரலில் கேலியுடன் சிறு சிரிப்பும் கலந்து இருந்தது. அதை கேட்டு அருகில் இருந்த மாமனாரும் சேர்த்து சிரித்தாலும் அது அவர்களுக்குள் நடக்கும் விஷயம் என எண்ணிக்கொண்டு அங்கே இருக்கும் பைலை பார்ப்பது போல் அதை திறந்து தீவிரமாக பார்த்தார். சுகாசினியோ தன் விழிகளால் உறுத்து அவனை பார்த்து முறைக்கவும், பயந்துட்டேன் என்றவன் அவள் முகம் போன போக்கை பார்த்துவிட்டு, ஜோக் அபாட், இப்போ பேசலாமா என்று சொல்லிவிட்டு மகேந்திரனை பார்க்க அவரோ மருமகளிடம் திரும்பியவர், பழையது எதுவும் இப்போ பேசவில்லை அம்மா. ஆனால் நடந்த விஷயங்கள் அத்தனைக்கும் யார் சூத்திரதாரி என்று தெரிந்தாலும் அதை விட முடியாத சூழ்நிலை தான் எனக்கு. ஏனென்றால் இது குடும்பம். இதில் பகை கொண்டு ஒவ்வொருவரும் விலகினால் அப்புறம் எல்லோரும் தனித்தனி தீவாகத்தான் வாழ வேண்டும் என்றவர், அன்று நடந்ததுக்கு நான் பேச முடியாமல் இருந்ததுக்கும் காரணம் நானும் ஒரு சூழ்நிலை கைதியாக இருந்ததுதான். ஆனால் இனி அப்படியே இருந்தால் என் குடும்பம், என் பிள்ளைகளின் வாழ்க்கை எல்லாம் கேள்விக்குறியாக மாறிவிடும். இன்று இதை பற்றி பேசுவதற்கு காரணம், நீ இங்கேயே இந்த வீட்டிலேயே இருக்கணும், என் மகனோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம்தான். அன்று நடந்தது போல திரும்ப நடக்காதா என்று கேட்காதே மகளே. நடக்கும், நடக்காமலும் போகலாம். ஆனால் இப்ப நான் மட்டுமல்ல, உன் கணவனும் உனக்கு பக்கபலமாக இருப்போம். உன் கணவனிடம் இதுவரை நான் அப்ப நடந்த நிகழ்வுகள் எதுவையும் கூறவில்லை. ஏனென்றால் அதை நீதான் சொல்ல வேணும் என்பதால் தான் என்றவர். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ வேலைக்கு போக வேண்டும் என்று சொன்னாயாமா? வெளியே வேலைக்கு போய்விட்டு வீட்டில் குழந்தையை தனியாக விட்டுவிட்டு செல்வது சரியாக வராது என்று தோன்றுகிறது. ஆனால் அதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், கேட்கிறியாமா என்று கேட்ட மகேந்திரனை உற்று பார்த்தவள் எந்தவித பதிலின்றி தலைகுனிந்து அமர்ந்து விட்டாள் சுவாசரி. இந்த மனிதரும் தான் அன்று அவர்கள் சுற்றமாக எடுத்தெறிந்து பேசி வீட்டை விட்டு துரத்திய போது பார்த்து கொண்டே இருந்தவருக்கு இன்று மட்டும் மகன், மருமகள், பேத்தி மேலே ரொம்ப பாசம் பிச்சுக்கிறது போல என்று எண்ணியவள் அதை வாய் திறந்து சொல்லவில்லை. ஆனால் இவர்களிடமே வேலை செய்து இவர்களுக்கே பணம் கொடுப்பதுதான் தன் சுயத்திற்கு விழும் பெரும் அடியாக இருக்கும் என்ற எண்ணம் மட்டும்
உள்ளத்தில் ஓடியது. அதை அறிந்து கொண்ட மகேந்திரன், நீ நினைப்பது புரிகிறது, ஆனால் இதை செய்தே ஆகணும் கட்டாயம் இல்லை என்றவர் தன் மகனை திரும்பி பார்க்க, நிசாந்தனோ தன் அப்பா பேசி முடிக்கட்டும் என்று காத்திருந்தவன் தன் மனைவி அதற்கு எந்தவித பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருப்பது உறுத்தியது. எதாக இருந்தாலும் அவள் வாய்விட்டு வரட்டுமே என்று நினைக்க, ஆனால் அவள் அமர்ந்திருந்த விதத்தில் அவள் பேசப் போவதில்லை என்று உணர்ந்து தானே பேசினான். சுகா என்று அழைத்தவன், அன்று என்ன நடந்தது என்று இதுவரை யாரும் சொல்லவில்லை. அதை மற்றவர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ள எனக்கு விருப்பமும் இல்லை. அதை உரிமையாக சொல்ல வேண்டியவள் நீதான். ஆனால் அதை சொல்லவில்லை என்பதை நினைத்தால் இவ்வீட்டில் நான் யார்? உனக்கும் எனக்குமான பிணைப்பு எதில் அருந்து போனது என்ற கேள்வி எனக்குள் உறுத்தி கொண்டே இருக்கிறது. அன்று அநியாயமாக இந்த வீட்டில் உனக்கு நடப்பதை என்னிடம் சொல்ல எது தடுத்தது தெரியாமல் இன்று வரை தவித்து கொண்டிருக்கிறது என் மனம். எதையும் கணவனிடம் சொல்லவும் பேசவும் தயங்கியது உன் தப்பாக இருக்கும்போது அதில் என்னை குற்றவாளியாக நீயே உருவகப்படுத்தி நினைத்து எதையோ செய்து வைத்திருக்கும் உன்மேல் கட்டுக்கடுங்காமல் கோபம் குப்பளித்தாலும் அதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட சொல்லவில்லை நான். நீ எனக்கு தெரியாமல் அன்று வீட்டை விட்டு வெளியேறியது, பின் கிராமத்திற்கும் போனது, அதை பற்றியெல்லாம் அப்புறம் நாம் பேசிக்கொள்ளலாம். இப்ப நடப்பதை பற்றி யோசி. இங்கேதான் நீ இருக்கணும். என் மகள் எல்லோருடன் உறவாடி சொந்த பந்தங்களோடு வளரணும். அவள் யாரும் இல்லாத அனாதை இல்லை என்று சொல்ல, அவனை நிமிர்ந்து முறைத்து பார்த்தவளோ, அனாதை இல்லையா? அன்று வயிற்றில் பிள்ளையோடு துரத்திய போது நான் அனாதையாக தானே நின்றேன். அப்ப யார் எனக்கு துணையாக இருந்தாங்க? அன்று இல்லாத சொந்தம் இன்று என் மகளுக்கு வேண்டும் என்று நான் நினைக்கவில்லையே. அவள் பிறந்த போதும் சரி, இதுவரை இருந்தபோதும் நான் மட்டுமே அவளுக்கு இருக்கிறேன், அது போதும் என்று சொல்ல, ஓஹோ, அப்ப நீயே உன்னை பார்த்துக்கிட்ட என்று சொல்றியா என்றவன் முன்பாதியை இப்ப பேச வேண்டாம் என்ற எண்ணத்தில் பின்னால் சொன்னதை வைத்து பேசினான் நிசாந்தன். அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று நினைத்தவள் திகைத்தபடி அவனை நோக்க, அவனோ கண்ணை மூடி திறந்தவன், அப்பவும் இப்பவும் உனக்கு துணையாக நான் இல்லை என்றாலும் உன் கூட யார் இருந்தாங்க எனக்கு தெரிந்தால்தான் அப்பவும் அமைதியாக இருந்தேன். இப்பவும் அவர்கள்தான் உனக்கு துணையாக இருப்பாங்க என்ற எண்ணம் உனக்கு மட்டுமல்ல எனக்கும் இருக்கு. அதற்கு முன் நீ வேலைக்கு போவதை சிறிது நாட்கள் ஒத்தி வைத்துவிட்டு எனக்காக இல்லை என்றாலும் தவறு செய்த என் குடும்பத்திற்காக இதை செய் என்று சொல்ல, கணவன் என்ற முறையில் எனக்கு உரிமை இருக்கா இல்லையா என்று கேட்டான். அவளோ, கணவனா அப்படின்னா அர்த்தம் தெரியுமா என்று கேட்டவள் மாமனாரை வைத்துக்கொண்டு மேலே பேச விரும்பாமல் அமைதியானவள் மகேந்திரனிடம் திரும்பி, உங்களுக்கு இப்பதான் குடும்ப ஒற்றுமை குலையாமல் இருக்கணும் என்ற எண்ணம் வந்துச்சா என்று கேட்ட சுகாசினி, அன்று உங்கள் பெரிய மகனை பற்றியும் அவருடைய மனைவியை பற்றியும் கவலைப்படாதவர் இன்று எப்படி இவ்வளோ பாசம் பொங்கி வழியுது உங்களுக்கு என்று கேட்டவளுக்கு மகேந்திரனிடம் பதில் இல்லாமல் போக, அதற்கு பதிலாக தலை குனிந்தவரை கண்ட சுகாசினிக்கு பெரிதாக வருத்தமில்லை. முன்னை செய்த பாவத்திற்காக இப்ப பரிகாரம் தேடுகிறார் போல என்ற எண்ணம் மட்டுமே இருக்கும் என்று நினைத்து அதை வார்த்தைகளால் சுருக்கென்று கேட்டவளை கவனித்த நிசாந்தன், சுகா என்று அழுத்தமாக அழைத்து
பேச்சை நிறுத்துமாறு சைகை செய்து மகேந்திரனை கண்ணால் காமிக்க, அங்கே மகேந்திரனின் முகமோ கருத்து கசங்கி பதிலின்றி தலைகுனிந்த நிலையை கண்டவள் அதன் பின் எதுவும் அவரை சொல்லாமல் அமைதியானாள். சுகாசினி செய்த தவறை சும்மா சும்மா குத்தி காட்டுவதால் நடந்தது எல்லாம் மாறிப்போவதில்லை. இனி அத்தவறுகள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றுதான் அப்பா ஆசைப்படுகிறார். ஆனால் இந்த பேச்சை தவிர்த்து இனி நடக்கப் போவதை பற்றி மட்டுமே பேசுவோமே என்று சொல்லியவன், நீ வேலைக்கு போய்தான் ஆகணும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. ஆனால் உனக்கு நடந்த அநீதிக்கு பொறுப்பு எனக்கும் இருப்பதால் அதற்கான தண்டனையை எனக்கு கொடு என்றவனின் குரலில் இருந்த ஏதோ ஒன்று சுகாசினியின் மனதை காயப்படுத்தியது. அவனை நிமிர்ந்து பார்த்தவளின் விழிகள் அவனை கிழித்து தோரணம் கட்டியதைக் கண்டு அவனோ மனைவியின் மனப்போக்கில் உள்ளூரை மனம் மகிழவே செய்தது. இவ்வளவு கோபம் இருந்தாலும் அவளுக்குள் தனக்கான ஒரு பேரம் அன்பு புகைப்படிந்து கிடப்பதை விரைவில் புதுப்பித்து அதில் புதுராகம் இசைக்கணும் என்ற எண்ணமோ அவனுள் பேரலையாக எழுந்தது. ஆனால் அதை இப்போது பேசக்கூடாது என்ற நினைவில் இப்போதைக்கு அவளிடம் குழந்தையை முன்வைத்துதான் பேச முடியும் என்று நினைத்தவன் அதை பற்றியே பேசினான். இங்கே பாரு சுகாசினி, இன்றைய நிலையில் என் அம்மாவை விட்டு என்னால் இருக்க முடியாது. ஆனால் உனக்கு வேலைக்கு போயே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் பேசாதே. எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு, இதையெல்லாம் சரி பண்ண ப்ளீஸ் என்று கெஞ்சும் இலகுவாக மென்மையான குரலில் கேட்டான் நிசாந்தன். ஆனால் அவளோ, உங்கள் குழந்தையின் பொறுப்பு உங்களுக்கு உண்டு, இல்லை என்று சொல்லவில்லையே நான். ஆனால் இங்கே சும்மா உட்கார்ந்து என்னால் சாப்பிட முடியாது. அப்புறம் அருமையும் பெருமையுமான என்னுடைய சின்ன மாமியார், என் புருஷன், பிள்ளை எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க ஊரில் அலைஞ்சுக்கிட்டு திரிந்தவள் எல்லோரும் உட்கார்ந்து நேரத்திற்கு கொட்டிக்கிறாள்கள் என்று பல பேர் இருக்கும்போது பேசுவார்கள். அந்த பேச்சை எல்லாம் என்னால் வாங்க முடியாது என்று கசந்து போன குரலில் சிறு கோபமும் வலியும் கலந்து பேசுவதைக் கண்ட நிசாந்தனுக்கு மனம் வலித்தது. உணவு, அதை சாப்பிடக்கூட இவ்விடத்தில் அவளுக்கு இத்தகைய பேச்சுகள் நடந்திருப்பதைக் கண்டு அவனின் மனதிற்குள் ஆழி காற்றாய் புயல் வீசியது. கோடி கோடியாக சம்பாதிப்பது எதற்கு? மனைவி, குழந்தை, குடும்பத்தில் இருப்பவர்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷமாக சாப்பிட்டு குடும்பத்தில் சண்டை சச்சரவு இன்றி எப்பவும் சிரிப்பும் சந்தோஷமும் கும்மாளமுமாக இருக்கத்தானே. அதுவே அவளுக்கு கிடைக்கவில்லை என்றால் நான் எல்லாம் என்ன மனுஷன் என்று தன்மேலே வெறுப்பு வந்தது நிசாந்தனுக்கு. இவ்வளோ பெரிய வீட்டில் சம்பாதித்து கொடுத்தும் தன் மனைவியின் நிலையை அறியும் போது மனதிற்குள் என்னமோ செய்ய தன் அப்பாவை நோக்கி கடும் பார்வை ஒன்றை வீசவும் அவரோ எதுவும் பேச முடியாமல் தலை குனிந்து அமர்ந்து விட்டார். தன்னுடைய இயலாமையே இத்தனை பிரச்சனைக்கு காரணம் என்ற எண்ணத்தில் அமைதியாக அப்படியே இடிந்து போய் அமர்ந்து விட்டார் மகேந்திரன். சுகாசினியின் வார்த்தைகளோ வலி கொடுக்கும்போது அதை அனுபவித்த அவளுக்கு எப்படி வலிக்கும் என்ற எண்ணத்தில் அங்கே மௌனமே குடியேறி இருந்தது நிசாந்தனுக்கும் மகேந்திரனுக்கும். சிறிது நேரம் அந்த மௌனம் தொடர தன் தொண்டையை செருமியபடி சாரி சுகாசினி என்று நிசாந்தன் சொல்ல அதை கேட்டவளோ விரக்தி சிரிப்பை உதிர்த்தவள், நடந்ததை சொல்லி காட்டுவதால் நடந்தது மாறிவிடப் போவதில்லை என்றவள், அன்று நடக்கும்போது இந்த மாதிரி பேச்சுக்களை எல்லாம் என்னால் வாங்கி கொள்ள முடிந்தது. ஏனென்றால்
அன்றைக்கு என்னால் எதையும் செய்யும் துணிவு இல்லை. ஆனால் இன்று என் குழந்தைக்கும் இந்த பேச்சு வந்தால் அதை என்னால் தாங்க முடியாது. அதற்காக நானும் பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் பிரச்சனை முளைக்கும். அதற்காக மற்றவர்கள் வெளியே போ என்று சொல்ல எளிதாக இருக்கும். அப்பவும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பவர்கள் இருக்கும்போது நான் எந்த நம்பிக்கையில் நீங்கள் சொல்வதற்கெல்லாம் சரி என்று சொல்வேன் என்றவளை கை நீட்டி அமைதியாக இருக்குமாறு சொல்லியவன், இனி இந்த மாதிரி பேச்சுகள் வராத மாதிரி இருக்க என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன் என்றவன், ஆனால் அன்றே அந்த பேச்சும் வரும்போது உனக்கு பேச தெரிந்தானே, என் புருஷன் சம்பாதிக்கிறார், நான் சாப்பிடுகிறேன் என்று கேட்க வேண்டியதுதானே என்றவன், ஏன் உன்னால் அதை கேட்க முடியவில்லை? அந்த இடத்தில் என்னுடைய தவறு இருக்கிறது. என் மனைவிக்கு இவ்விடத்தில் எல்லாவித உரிமையும் இருக்கிறது என்பதை மற்றவர்கள் மறந்துவிட்டார்கள்தான். ஆனால் இந்த வீட்டின் மருமகள் நீதான் என்பதை அவர்கள் மறந்தாலும் உனக்கு அந்த உரிமை இருக்கிறது என்ற தைரியத்தை உனக்கு நான் தரவில்லையோ என்றுதான் தோன்றுகிறது என மனவருந்தி பேசினான் நிசாந்தன். அப்போது உன் மனதில் இருக்கும் வழி எதையெல்லாம் சிந்தித்து கஷ்டப்பட்டு இருப்பாயோ என்று இப்போது புரிகிறது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன், இனி இங்கே உனக்கு எது நடந்தாலும் அதை தட்டி கேட்க உனக்கு முழு உரிமையும் உண்டு. அதற்கு உதவ நான் மட்டும் இல்லை, உனக்கு துணையாக ஒருவரும் வரப்போகிறார். அவர் எப்போவும் உனக்கு துணையாகத்தான் நிற்பார்கள் என்றவன், அதோடு இன்னொன்று, இனி நான் சம்பாதிக்கும் அத்தனையும் என் மனைவியான உனக்கு மட்டும்தான் முழு உரிமையும். அதனால் மற்றவர்கள் சொல்லுக்கு செவி சாய்க்கணும்னு அவசியமில்லை. ஆனால் உனக்கு கண்டிப்பாக வேலைக்கு போய்தான் ஆகணும் எண்ணம் இருந்தால் அதற்கான வழி சொல்கிறேன். அதற்கு முன் வெளியே போகலாம் வா. நான் எதிர்பார்த்தவர் இந்நேரம் வாசலில் நெருங்கியிருப்பார் என்றவன், அதுவரை மகன் மருமகளிடம் பேசுவதை கேட்டபடி இருந்த தன் அப்பாவை பார்த்து வாங்கப்பா என்று அழைத்துவிட்டு அவளுடைய கைகளை பிடித்தபடி அறையை விட்டு வெளியே வர அங்கே கணீர் என குரல் ஒன்று ஒலித்தது. அந்த குரலில் அங்கிருந்தவர்கள் மகிழ்ச்சியும் பயமும் ஒருங்கே தோன்றியதுதான் விந்தை. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஹாய் பட்டோஸ். இலக்கணம் பிழையானதோ. அத்தியாயம் 9. ஹாலில் இருக்கையில் அமர்ந்திருந்த ராஜலட்சுமிக்கு அறையினுள்ளே போன தன் கணவன் மகனும் மருமகளும் இவ்வளோ நேரம் ஆகியும் வெளியே வராமல் அப்படி என்னதான் ரகசியம் பேசுகிறார்களோ என்ற எண்ணத்தில் அந்த கதவு எப்போது திறக்கும் என்று ஓர பார்வையில் பார்த்து கொண்டிருந்தாள். தன்னை விட்டு சென்ற கணவனின் மேல் கடுங்கோபம் எழுந்தது. தனக்கு தெரியாமல் தான் அந்த இடத்தில் இல்லாமல் குடும்ப விஷயம் பேசுவது தன்னை மதிக்காமல் நடப்பதுதானே என்ற கோபம் அவளுள் தீயை மூட்டியது. ஆனால் இன்று ஏனோ கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சுகாசினியிடம் வம்படியாக வார்த்தைகளை விட்டாலும் உள்ளே நடப்பதை அறிந்து கொள்ள துடித்தாள் ராஜலட்சுமி. பெண்களின் உணர்வுகளே வித்தியாசமானது. அதுவும் இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்பட்டு வரும்போது அவர்களின் மனம் குழம்பியே இருக்கும். அதற்கு வெந்நீர் ஊற்ற பலரும் இருக்க அதில் பல குடும்பங்கள் அழிந்து போவதும் உண்டு. அதில் வீட்டில் இருக்கும் சிறு குருத்துகளின் வாழ்வுதான் அதிகமாக இருக்கும். ஆனால் அதை உணராமல் தனக்கு மட்டுமே என்ற சுயநலமாக வாழ வேண்டிய மனநிலையில்தான் ராஜலட்சுமிக்கு இருந்தது அன்றைய நாள்.
ஆரம்பத்தில் இந்த வீட்டில் மகேந்திரனை 2ஆம் தாரமாக கல்யாணமாகி வந்தபோது தன்னுடைய இடத்தை தக்க வைக்க எத்தனையோ காரியங்களை தெரிந்தும் தெரியாமலும் செய்திருக்கிறார். இந்த வீட்டில் தன்னுடைய ராஜ்யம் மட்டும் நடக்கணும், தன்னுடைய குழந்தைகளுக்கு தான் முதலிடம் என்று ஒரே எண்ணத்தின் அதற்காக தன் கணவனை தன்னுடைய கைப்பாவையாக ஆட்டி வைத்தவள்தான் ராஜலட்சுமி. நிசாந்தன் பள்ளியிலிருந்து வருகிறானா, என்ன செய்கிறான், சாப்பிட்டானா என்று எதிலும் அக்கறை காமித்தது இல்லை. அவனுக்காக கவலைப்படவும் மாட்டாள். கணவனிடம் எளிதாக நெருங்க விடாமல் முட்டுக்கட்டை போடுவதும் உண்டு. கணவன் ஹாலில் நிசாந்தனை பார்த்தால் சாப்பிட்டியா கண்ணே என்று கேட்கும்போதே இவளே பதில் சொல்லிவிடுவாள். அவன் சாப்பிட்டான். இங்கே ஒருத்தி வயிற்றில் பிள்ளையை சுமந்து கொண்டு சாப்பிடாமல் உங்களுக்காக காத்திருக்கேன், அது தெரியலையா என்று நீலி கண்ணீர் வடிப்பாள். அதை பார்த்து அடுத்த நொடி மகேந்திரன் கவனமெல்லாம் மனைவியிடம் சென்றுவிடும். அது ஏன் மூத்த தாரத்தின் மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் சில வீட்டில் எதிரியாக பார்க்க வைக்கும் சூழ்நிலையை அவர்களே உருவாக்கி கொள்கிறார்களோ இல்லை உருவாக்கப்படுகிறதோ என்பதே பல வீட்டில் குடும்ப அரசியலாக இருக்கிறது. ஆண்டாண்டாக இது மாறுவதில்லை. அத்தி பூத்தால் போல் ஏதோ சில வீடுகள் விதிவிலக்கு. நிசாந்தனுக்கு சிறு வயதிலேயே ஆரம்பத்தில் ராஜலட்சுமியின் ஒதுக்கமும் அவருடைய செயல்களை கண்டு தானாக ஒதுங்கிக் கொள்ள பழகி கொண்டான். தானும் இந்த வீட்டின் வாரிசு தான் என்பதின் அடையாளத்தை துறக்க முடியாமல் வீட்டில் இருந்த கண்ணம்மா கவனிப்பில் வளர்ந்தான். சில தனிமைகள் அவனுக்கு பலவித சிந்தனைகளை தர இந்த சிறு வயதிலேயே எட்டாத உயரத்துக்கு தன் தொழிலின் மூலம் நிர்வாகம் செய்கிறான். அதனால்தான் வீட்டில் நடப்பதோ மற்றவர்களோடு உறவாடுவதோ அவனுக்கு இல்லாமல் போனதால் மனைவியாகி வந்தவளான சுகாசினியிடம் அந்த ஒதுக்கத்தை காமித்திருப்பானோ. காலம் ஒவ்வொரு மனிதனை எவ்விதமாக மாற்ற செய்யும் என்பதை பிறக்கும் போதே தலையில் எழுதி கடவுளின் கையில் தானே, தலையில் எழுதியது கடவுளின் கையில் தானே. இனி அதில் மாற்றங்கள் நடந்து அவன் வாழ்வில் ஜெயிப்பானா? அவனுடைய சுகாசினி அதை புரிந்து நடப்பாளா? காலம்தான் பதில் சொல்லணும் இதற்கு என்று நிசாந்தனின் மனதில் ஓடியது. நிசாந்தனோ பொறியாளர் படிப்பில் தங்க மெடல் வாங்கி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படித்துவிட்டு வரவும் மகேந்திரன் தன் தொழிலில் மகனை புகுத்த அவனை அடியெடுத்து வைக்க முயற்சி செய்த போது பல பிரச்சனைகளை உண்டாக்கிய ராஜலட்சுமியை கண்டு கோபம் வந்தாலும் மகேந்திரனுக்கு தன் மகன் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. அதனால் அவனுக்கு மறைமுகமாக ஹெல்ப் பண்ண முயன்றார். ஆனால் நிசாந்தனோ தன் கையே தனக்குதவி என்ற எண்ணத்தில் தந்தையின் தொழிலிலிருந்து விலகி தனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்க பல சிறு தொழில்களை தொடங்கியவன் அதில் முழு மூச்சாக இறங்கி ஒரு பெரிய நிறுவனத்தை நிறுவினான். பொறியாளர் மேனேஜ்மெண்ட் படித்திருந்தாலும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலை உருவாக்கி அதில் பல யுக்திகளை கையாண்டும் அந்நிறுவனத்தை வெளிநாட்டில் நிறுவ உழைத்து கொண்டிருந்த காலகட்டத்தில்தான் சுகாசினி அவன் வாழ்க்கையில் உள்நுழைந்த காலம். அப்போது மனைவியா தொழிலா என்று வரும்போது அவனுக்குள் இருந்த வெறி தொழிலில் முதன்மையாக முன்னேற என்ற எண்ணமே வலுப்பெற அவன் கவனம் அதில் சென்றுவிட வீட்டில் இருக்கும் பெண்ணை மறந்தது. அவனின் விதியா என்பது இல்லை, மற்றவர்கள் சரியா என்பதை அறியவில்லை. அதனால் அவன் இழந்தது அவனுடைய வாழ்க்கையை என அறிந்தபோது அதில் பொக்கிஷமாக ஒரு மகள் வரவும்
காலம் கடந்து அறிந்ததும் தன்னுடைய பிழைதான் என்று எண்ணியும் மகள் பிறந்ததும் முதல் முறையாக குழந்தையின் பட்டு மேனியை மென்மையாக தழுவி கொஞ்சி அதன் ஸ்பரிசத்தை அறிய இயலாமல் போன வலியை அவனால் தாங்க முடியாமல் மனதிற்குள் இறுகி கிடப்பதே அவனை தவிர யாருக்கும் தெரியாது. ஆனால் தன் வாழ்க்கையை மீண்டும் மீட்டெடுக்கத்தான் சுகாசினியிடம் கொஞ்சம் இறங்கி பேசுவது. இல்லையென்றால் அவன் பேசும் முறையே வேறாக இருக்கும். ஒன்றில் ஜெயிக்க வேண்டும் என்றால் எவ்வளவு தூரம் இறங்கி வேலை செய்யும் அவனின் செயலில் நியாயம் மட்டுமே இருக்கும். ஆனால் சுகாசினியின் வாழ்வில் அவன் நடந்து கொண்டது அநியாயமாக மாறியதை மாற்ற முயற்சி எடுக்கத்தான் இத்தனை வார்த்தையாடல்கள். இல்லையென்றால் இதை செய் என்ற கட்டளை வார்த்தை மட்டுமே வரும். ஏனென்றால் தன்னுடைய சிறு வயதிலிருந்தே தன்னைத்தானே செதுக்கிக் கொண்ட சிற்பி அவன். அதனால்தான் சுகாசினியின் மனமோ அங்கே நிகழ்ந்த நிகழ்வுகளோ எதிலேயும் கவனமின்றி தொழிலே முதல் மனைவி என்று எண்ணிக்கொண்டு அதன் பின் ஓடிக்கொண்டிருந்தான் நிசாந்தன். இப்போது தன் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அதற்கான வழிகளை தேடியவனுக்கு கரம் கோர்த்தார் மகேந்திரன். மகன் மருமகளோடு தனியாக பேசி அவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று தோன்றியதால் தான் இதில் ராஜலட்சுமி கூட இருந்தால் ஏதாவது கலகமூட்டுவார் என்று நினைத்தவர் மனைவியிடம் கம்பெனி விஷயமாக பேசப்போவதாக சொல்லிவிட்டு ஆபீஸ் அறைக்கு போய்விட்டார். ஆனால் ராஜலட்சுமியை பொறுத்தவரை அவர்கள் பேசுவது ஆபீஸ் விஷயம் என்றால் சுகாசினி எதற்கு என்ற கேள்விக்கு ஏதேதோ சொல்லி மலிப்பி சென்ற கணவன் மேல் கோபம் வந்தாலும் அப்படி என்னதான் பேசப் போகிறார்கள் என்று தெரிந்து கொண்டால் போதும். அதுவும் தன் கணவன் மகேந்திரன் அங்கே இருப்பதால் அவளுக்கு ஒன்று பயம் இல்லை. அவளை பொறுத்தவரை கணவன்தான் தான் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டார் என்று நினைத்தவர் பேசி முடித்ததும் தனியாக வரட்டும், அப்போது வச்சுக்கிறேன் கச்சேரியை என்று மகேந்திரனை மனதினுள் திட்டிக் கொண்டிருந்தார் ராஜலட்சுமி. அப்போது அறையின் கதவை திறந்து மூவரும் வெளியே வர அவர்களின் முகத்திலிருந்து ஏதாவது கண்டு கொள்ளலாம் என்று அவர்களின் முகத்தை நோக்கிய ராஜலட்சுமி திரும்பிய நேரம் வாசலில் கார் ஒன்று நிற்கவும் இந்த நேரத்தில் யார் வருகிறார்கள் என்று வாசல் பக்கம் திரும்பியவர் அங்கே வந்தவரை கண்டவருக்கு உள்ளமோ படபடத்தது. பேரனின் கல்யாணத்தை அவர் போக்கில் நடத்தியவர் இன்றுதான் தன் மகனின் வீட்டிற்கு வருகிற ரங்கநாயகியை பார்த்து ராஜலட்சுமியின் மனமோ அரண்டு போனது. தோட்டத்தில் குழந்தையை வைத்திருந்த கண்ணம்மா ரங்கநாயகியை பார்த்தது பெரியம்மா வாங்க வாங்க என்று அழைத்தவனில் கையில் இருக்கும் தன் பிள்ளை பேத்தியை கண்டு ரங்கநாயகியை கை நீட்டவும் ஆதினியோ ஆஹா என்று அவரிடம் பொக்கைவாய் சிரிப்புடன் தாவி குதித்து சென்றது. என்ன கண்ணம்மா, சௌக்கியமா? எப்படி இருக்கான் உன் மகன், பிள்ளைகள் எல்லாரும் என்று கணீர் குரலில் கேட்டபடி குழந்தையை வாங்கியவர் அதன் கன்னத்தில் முத்தமிட்டு கொஞ்சியபடி, இங்கு நிலவரம் எப்படி, சுமூகமாக போகுதா, இல்லை சுனாமிக்கு முன் வரும் அமைதியாக இருக்கும் கடலை போல வீடு இப்படி அமைதியாக இருப்பதை பார்த்தால் என் மருமகள் அடங்கிவிட்டாளா என்று சிரித்தபடி கேட்டவரோ அந்த காலத்து பியூசி படிப்பை படித்தவர். அதை கேட்டு சிரித்த கண்ணம்மா பதில் எதுவும் சொல்லாமல் வாங்கம்மா உள்ளே என்று கூப்பிட, ஏன் இந்த வீட்டு மகாராணி நின்ற இடத்தை விட்டு நகர மாட்டாளா, வாசல் வரை வந்து கூப்பிட மாட்டாளா என்றவருக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் தலையை சொரிந்தாள் கண்ணம்மா. வெளியே தன் அம்மாவின் குரலை கேட்ட மகேந்திரனுக்கு ஒரு பக்கம் மன மகிழ்ச்சியில் மிதக்க, ராஜலட்சுமிக்கோ பயத்தில் கிளி பிடித்தது. இந்த கிழவி எதுக்கு இப்போ வராங்க என்ற எண்ணத்தில்
மனதிற்குள் கோபமும் வெளியே பாசாங்க சிரிப்புடன் வாசலுக்கு போகலாமா வேண்டாமா என்ற சிந்தனையோடு அங்கேயே நின்று விட்டாள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஹாய் பட்டோஸ். இலக்கணம் பிழையானதோ. அத்தியாயம் 10. வெளியே வாகனம் நின்று அதிலிருந்து இறங்கிய பெண்மணி வெளியே இருந்த பெண்ணிடம் பேசிக்கொண்டு நின்றிருக்க நிசாந்தன் வேகமாக வெளியே வந்தான். தன் ஆட்சியின் வரவால் இங்கே சிக்கலாகி கிடக்கும் உறவுகளில் எல்லோரையும் ஒன்று சேர்த்து விடுவார் என்ற நம்பிக்கையில் வெளியே வந்தவன் அவனை தள்ளிவிட்டு சுகாசினியும் துள்ளி குதித்து மானாக வெளியே ஓடி வந்தாள். ஆச்சி என்று ஓடி வந்து கட்டிப்பிடித்தவளின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. அந்த காலத்து முறைப்படி பின்னால் கொசுவம் வைத்து சுங்கடி சேலையை சுற்றியிருந்தார் ரங்கநாயகி. நெற்றியில் திருநீரும், கழுத்தில் இரட்டை வழ செயினும், காதில் கடுக்கனும், கையில் காப்பும் அணிந்திருந்தார். குழந்தையோடு பேரனின் மனைவியும் அணைத்தவர் எதிர்க்க அழுற சுகாசினி என்று அதட்டியவர் வெளியே வந்த பேரனை பார்த்து, என்ன ராசா, சரியான நேரத்தில் சரியாக வந்துட்ட போல என்று மறைமுகமாக சொல்லிவிட்டு, ஏண்டா நான் பெத்த மகனே, உன்னை பார்க்க இந்த ஆத்தாக்காரி வந்திருக்கா, இந்நேரம் ஓடி வந்திருக்க வேண்டாமா என்று நிசாந்தனின் பின்னால் நின்ற மகனை சாடியவர், எங்கடா என் வெள்ளக்கட்டி மருமகள், மாமியார்காரி வரான்னு ஆராத்தி கரைக்க போயிட்டாலோ என்று உள்ளே நின்றிருந்த ராஜலட்சுமியை வார்த்தையால் சாட, உள்ளே நின்ற ராஜலட்சுமிக்கு இந்த கிழவிக்கு ஆரத்தி மட்டும்தான் பாக்கி என்று மனதிற்குள் கவுண்டர் கொடுத்தவள் அவரே வரட்டும் என்று அங்கேயே நின்று விட்டாள் ராஜலட்சுமி. வாங்க ஆச்சி உள்ளே, மற்றதை அப்புறம் பேசலாம் என்று சொல்லிய நிசாந்தன் அவரை அழைக்க குழந்தையோடும் சுகாசினியோடும் வீட்டினுள் நுழைந்தார் ரங்கநாயகி. உள்ளே நுழைந்ததும், என்னடி மருமகளே, பிடிச்சு வச்ச கொலக்கட்ட மாதிரி உருண்டு திரண்டு இருக்க போல, என் மவன் சம்பாரியத்தை நீயே சாப்பிட்டு அழிச்சிடுவ போல என்று நக்கலாக கேட்க, அவ்வார்த்தையில் நிசாந்தனோ சுகாசினியை பார்க்க அவளோ அதை கண்டு கொள்ளாமல் ஆட்சியின் கைவளவில் இருந்து விலகாமல் இருந்தாள். மாமியாரின் நக்கல் பேச்சில் அதிர்ந்தாலும் கிழவிக்கு இருக்கிற குசுமை பாரு என மனதிற்குள் திட்டியபடி வாங்கத்த என்று சொல்லிவிட்டு வேறு எதுவும் பேசாமல் நிற்பதை கண்ட ரங்கநாயகி, என்ன மருமகளே, வந்தவர்களை உட்கார சொல்லணும், தண்ணீர் கொடுக்கணும் என்பதையெல்லாம் மறந்து விட்டாயோ? இல்லை, இதெல்லாம் உன் ஆத்தாக்காரி எதுவும் சொல்லிக் கொடுக்கவில்லையா? பட்டணத்திற்கு வந்ததும் பந்தாவும் பவிசும் வந்துருச்சோ என்றவர், நீ ஊரில் எப்படி இருந்த, என்ன நிலைமையில இருந்த, எல்லாம் மறந்துருச்சு போல. கொஞ்ச நாளைக்கு நம்ம ஊர்ல போய் இருந்துட்டு அதையெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு வா என்று குரலில் அழுத்தமும் சிறு கோபமும் எட்டி பார்த்தது ரங்கநாயகி. அதை கேட்ட ராஜலட்சுமிக்கோ சில நொடிகளிலே கிறுகிறுப்பாகுதே இந்த கிழவியின் பேச்சில் என்று அரண்டு போய் நின்றாள். ஆட்சியை இருக்கையில் அமர வைத்த சுகாசினியோ உள்ளே போய் அவருக்கு பிடித்த வகையில் இதமான சூட்டில் தண்ணீரும் கருப்பட்டி கொத்தமல்லி காப்பியும் கண்ணம்மா போட்டு வைத்திருக்க அதை எடுத்து கொண்டு வந்து அவளிடம் கொடுக்க, என்றா சாத்தி என்று சொல்லிவிட்டு அதை வாங்கி குடித்தவர் தன் கைகளை பிசைந்தபடி நின்று கொண்டிருந்த ராஜலட்சுமியை பார்த்து, உன் மருமகளை பார்த்து இதையெல்லாம் கத்துக்கோ என்று சொல்லிய ரங்கநாயகி, மகேந்திரா இங்க வந்து உட்காரு என்று அருகில் அமர சொன்னவர் பேரனிடம் திரும்பி, நீ ஆபீஸுக்கு போறாசா, சாயங்காலம் வந்ததும் பேசுவியாம் என்று சொல்லிவிட்டு சுகாசினியிடம், இந்த குட்டி போய் என் ராசாவுக்கு டிஃபனை எடுத்து வை, சாப்பிட வச்சு அனுப்பு, இது கூட சொல்லி கொடுக்கணுமா அவனுக்கு என அவளையும் விரட்ட நிசாந்தன் சிரித்தபடி டைனிங் டேபிளில் இருந்த நாற்காலியில் போய் அமர்ந்தான். சுகாசினியோ வாயில் ஏதோ முணுமுணுத்து கொண்டே அவள்
தட்டில் உணவினை எடுத்து வைக்க அவளை பார்த்தபடி உண்டவனுக்கு என்ன சாப்பிட்டோம் என்று யாராவது கேட்டால் தெரியாது என்றே சொல்வான். அவன் நினைவு எல்லாம் மனைவி பரிமாறி அவளை பார்த்தபடி உண்டது மட்டுமே ஞாபகம் இருந்தது. இனியாவது அவன் வாழ்வில் தாய் இல்லாமல் போனாலும் தாரம் தாயாக மாறி அன்பை பரிமாறுவாளா என்று காலம் அதற்கான விடை. ஆனால் அது விரைவில் மாறும் என்பது நிசாந்தனுக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. அதுவும் தன் ஆட்சியின் கைங்காரியத்தால் அது கண்டிப்பாக நடக்கும் என்று நினைத்தபடியே சாப்பிட்டு கொண்டிருந்தான். ரங்கநாயகியின் வரவில் வீடே ரணகலப்பட்டது. ராஜலட்சுமிக்கு நிற்க நேரமின்றி அலைய விட்டு கொண்டே இருந்தார். இந்த மருமகளே, சும்மா மசமசன்னு நிற்காமல் போய் அயரமீனை வாங்கி மண் சட்டியில் குழம்பை வைத்து பச்சரிசி சாப்பாடு செய்கிற. வீட்டில் தான் சமையலுக்கு ஆள் இருக்குன்னு வீட்டு அம்பளைங்களுக்கு அடுத்தவங்க செஞ்சதை பரிமாறாமல் சமைக்கவும் செய்யணும். என் மகனை பாரு, துரும்பா இழைச்சி போய் கிடக்கிறான் என்று மகனின் கன்னத்தை வருடைய ரங்கநாயகியின் கைகளை கன்னத்தில் அழுத்தி கொண்டார் மகேந்திரன். எத்தனை வருஷம் ஆனாலும் அம்மாவுக்கு மகன் சிறுவனாக தெரிவான் போல என்று நினைத்தவர் அக்கைகளை விளக்க அனுமதிக்காமல் இறுக பற்றியபடி அமர்ந்திருந்தார் மகேந்திரன். மகேந்திரனின் கைகளை தன் கரங்களால் பிடித்து கொண்டே திரும்பிய ரங்கநாயகி ராஜலட்சுமியை பார்த்து, நாங்கள் என்ன அந்த காலத்தில் 100 பேர் வந்தாலும் விறகு அடுப்பில் சமைக்கிறோம். இப்போ வீட்டில் எங்கே சுவிட்சு போட்டாலும் வேலை செய்கிற மிஷினை வாங்கி வச்சுருக்கீங்க. அதனால்தான் வாயில் நுழையாத பேராலாம் நோய் வருது என்று சலித்த குரலில் கூறியவர் தன் மகனிடம் திரும்பி, ஏண்டா மகனே, நம்முடைய வீட்டின் நடைமுறையே இன்னுமா உன் பொண்டாட்டிக்கு சொல்லிக் கொடுக்காம இருக்க? நீயே மருமக பேத்தி எடுத்தும் இன்னும் கூறு கெட்டு பொழப்ப பிழைக்கிற என்று மகேந்திரனை பேச, அவரோ, ஆத்தா பரதேவதை, நான் பாவம் விற்று இந்த ஒன்ற மருமக ராஜலட்சுமி கையை அவரிடம் இழுத்து கொடுத்து விட்டு, இனி நீயாச்சு உன் மருமக ஆச்சு, நான் போய் கம்பெனிக்கு கிளம்புறேன் என்று விட்டால் போதும் என்று கிளம்பியவரை, முதல்ல போய் சாப்பிட்டு கிளம்பு என்று சொல்லியே அனுப்பினார் ரங்கநாயகி. தன் கைகளிலிருந்து உருவிக்கொள்ள முயற்சி செய்யும் ராஜலட்சுமியின் கையை மேலும் ஒரு இறுக்கியை விட்டு அவர்களின் கையை விட்டவர், மாசம் நிற்காமல் உன்ற புருஷனுக்கு டிப்பனை எடுத்து வை என்று சொல்லி அனுப்ப, ராஜலட்சுமி முகமோ கடுகடுவென்று ஆக கோபம் தலைக்கேறியது. திரும்பி மகேந்திரனை முறைத்த ராஜலட்சுமி, ஆத்தாக்காரி இருக்கிறாங்கன்னு நினைப்புல ஆடுற, அவர் ஊருக்கு போகட்டும், அப்போ இருக்கு உங்களுக்கு, பட்டி முதலுமா வாங்கி கட்டிக்கல பார்த்துக்கோ என்று கண்களாலே மிரட்டியவளை கண்டு மகேந்திரன் ஜகா வாங்கினார். அம்மா, இன்னைக்கு ஆஃபீஸில் அர்ஜென்ட் மீட்டிங், அங்கேயே சாப்பாடு கிளைண்ட்டுக்கு ரெடி பண்ண சொல்லியிருக்கு, அதனால் அவங்களோடு நானும் சேர்ந்து சாப்பிடணும், சாயங்காலம் வந்து மிச்ச கதையை பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு வைத்திக்கு மீறிய வேகத்தோடு காரை நோக்கி நடந்து சென்றார் மகேந்திரன். மகன் பேசுவதற்கு எந்தவித பதிலும் சொல்லாமல் மகனையும் ராஜலட்சுமியின் பார்வையும் கவனித்தவர் எதுவும் சொல்லாமல் அமைதியாக எதையோ யோசித்தபடி அமர்ந்திருக்க, ராஜலட்சுமி விட்டால் போதும் என்று அவ்விடத்தை விட்டு நழுவினார். அதையெல்லாம் கவனித்தாலும் கவனிக்காத மாதிரி இருந்த ரங்கநாயகி தன் பேரன் ஆபீஸுக்கு கிளம்பி மாடியிலிருந்து வருவதைக் கண்டு, என்ன ராசா கிளம்பிட்டியா என்றவர், ஏண்டி குட்டி, புருஷன் கிளம்புறான்ல, அங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற என்று உள்ளே பார்த்து சுகாசினி அழைக்க, ஆதினிக்கு பாலை சிப்பரையில் வைத்து கொடுத்து கொண்டிருந்தவர் ஆச்சியின் சத்தத்தில் வேகமாக வந்தாள். என்ன ஆச்சி என்று கேட்டவளை, கட்டினவனை கவனிக்காமல் அங்கே என்னத்தை வேலையை செஞ்சுக்கிறிக்கிற, சாப்பிட்டானே, அவனுக்கு ஆபீஸ் போக உடுப்பு எடுத்து கொடுப்போம் என்ற எண்ணம் வேண்டாமா கட்டின பொண்டாட்டிக்கு என்று பேரனும்
அவன் பொண்டாட்டியும் ஒன்று சேர ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் வார்த்தைகளோ இடிமின்னலாக சுகாசினியை தாக்க அவளோ பரிதாபமாக ரங்கநாயகியை பார்த்தாள். அதை கண்டுக்காத மாதிரி இருந்தவர், ஏண்ட ராசா, ஒத்தையால அங்கிட்டு கஷ்டப்பட்டு நீ கிடக்கிற, இவ இங்க என்ன பண்ண போறா, வெட்டியா தானே இருக்கா, கொஞ்ச நேரம் உன் கம்பெனிக்கு கூட்டிட்டு போய் வேலையை கத்துக்க சொல்லு, அப்புறம் தனியாக ஒரு தொழிலை ஆரம்பிச்சு கொடுத்துடலாம், குழந்தைய பார்த்துக்க தான் வீட்டில் இத்தனை பேர் இருக்கோம்ல என்று சுகாசினியின் மனக்குறைக்கும் தீர்வை கூற நிசாந்தனோ தன் ஆட்சியை பார்த்து ஒற்றை கண்ணை சிமிட்டினான். இருவரின் செய்கையில் இது யார் செய்தது என்று புரிந்து கொண்ட சுகாசினி திரும்பி கொண்டவரை முறைக்க, அவனோ பரமபிதாவே, இந்த பாவியை மன்னிப்பாயாக, இதுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்ல மாட்டேனே என்று குதூக்கலமாக கூடியவன் ஆட்சியின் இரு கன்னங்களை பிடித்து சோ ஸ்வீட் ஆட்சி என்று கொஞ்சிவிட்டு தன் மகளிடம் திரும்ப ஆதினியும் உதட்டை பிதுக்கி அழத் தொடங்கியது. சுகாசினியின் கையிலிருந்து நெளிந்து கீழே இறங்கி தன் அப்பாவின் நோக்கி கையை நீட்டி கொண்டு வரும் அழுகையை கண்டவனுக்கு கண்களில் வலியும் நீரற்றில் ஆனந்தமே நிரம்பியிருந்தது. தன் மகளை தூக்கியவர், ஆட்சியை கொஞ்சரேன் அம்மம்மாவுக்கு கோபம் வந்துருச்சா என்றவன் குழந்தையின் இரு கன்னத்தில் அழுத்தமாக முத்தமிட்டவனை கண்டு சிரித்த மலலை தன் எச்சில் முத்தத்தை அவனுக்கு வைக்க அந்நொடி இருவரின் பாச பிணைப்பில் ரங்கநாயகி தன் பேரனின் குழந்தை பருவம் தாய் இல்லாமலும் தந்தை இருந்தும் இது மாதிரி அனுபவிக்க முடியாமல் போனதை எண்ணி உள்ளே மருகினார். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஹாய் பட்டோஸ். இலக்கணம் பிழையானதோ. அத்தியாயம் 11. சுகாசினி அவர்களை பார்த்தபடி நின்றவள், போதும் குழந்தையை கொஞ்சுவது, கொடுங்க இங்கே என்று வேகமாக அவன் கையிலிருந்து வாங்க முயற்சிக்க, அவனோ உனக்கு பொறாமையா இருக்கா இதை பார்த்து என்று அவளிடம் கண்ணை சிமிட்ட, அதை கண்டு காண்டாகி போனவள் ஆச்சியிடம் திரும்பி, உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்து வரட்டா ஆச்சி, இல்லை அங்கே உட்கார்ந்து சாப்பிட வரீங்களா என்று கேட்டவளை கூர்ந்து பார்த்தவளின் மனக்கணக்கு ஏதேதோ மனக்கணக்கு போட, இல்லை குட்டி, நான் அப்புறம் சாப்பிட்றேன், நீ போய் உன் புருஷனை அனுப்பிட்டு வா என்று சொல்ல, அவளோ இத்தனை நாள் நான் வழி அனுப்பிதான் அவர் போனாரோ என்று முணுமுணுக்க, நிசாந்தனின் முகம் அதை கேட்டு இறுகியது. குழந்தையை ஆச்சியிடம் கொடுத்தவன், வரேன் ஆச்சி, மாலை வர முடியாது, வேலை இருக்கு, இரவு வரும்போது பேசிக்கலாம் என்று சொல்லியவன் குழந்தையின் கன்னத்தை வருடிவிட்டு விடுவிடுவென்று வேகமாக போனவனின் கார் எடுக்கும் வேகத்தை கண்டு சுகாசினியின் உள்ளம் தடதடத்தது. முகமாறி நின்றவளை கண்டு எதுவும் சொல்லாமல் அமைதியாக பார்த்த ரங்கநாயகி, இப்படியே எத்தனை நாளைக்கு உன்னையும் வருத்தி அவனையும் வருத்த போற குட்டி, நீ இன்னும் சித்தம் பிள்ளை இல்லை, எல்லாமே சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, புத்தி இருந்தால் பொழைச்சுக்க கத்துக்கோ என்றவர் இருக்கையிலிருந்து எழுந்து ஆதினியை தோளில் போட்டு தட்டி கொடுத்தபடி, பழசை நினைச்சு புதுசா நடப்பதை கோட்டை விட்டு விடாதே என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் ரங்கநாயகி. ஆட்சி சொல்வது புரிந்தும் புரியாமலும் இருக்க அதே இடத்தில் சிலை போல் நின்றாள் சுகாசினி. அப்போது தன் அறையிலிருந்து வெளியே வந்த அஸ்வின் சுகாசினி அசையாமல் நிற்பதைக் கண்டு, என்னாச்சு அண்ணி என்று அருகில் வர, ஒண்ணுமில்ல தம்பி என்றவள், காலேஜ் கிளம்பிட்டீங்களா என்று சுகாசினி கேட்க, காலேஜ் முடிச்சாச்சு அண்ணி, இப்ப வேற ஏதாவது பண்ணணும், வெளியே வேலைக்கு போகலாமா என்று யோசித்து இருக்கேன் என்று சொல்லவும், ஓ அப்படியா என்று சொல்லியவள், உங்க ஆச்சி வந்திருக்காங்க என்று சுகாசினி சொல்ல, ஆச்சியின் குரல் தான் வெங்கல குரல் ஆச்சே, ரூமில் இருக்கும்போதே கேட்டுச்சு, வந்ததும் எல்லோரையும் ஒரு பிடி பிடிச்சு அதுதான்
நான் அமுக்கமா அறைக்குள்ளேயே பதுங்கிட்டேன் என்று சொல்லி சிரித்தான். அதை கேட்ட சுகாசினி சிரிக்கத் தொடங்கியவள் அஸ்வினியின் பின்னால் அழுங்காமல் வந்து நின்ன ரங்கநாயகியை கண்டு அதிர, அவரோ செய்கையால் கண்டு கொள்ளாமல் நில் என்று சொல்வதைக் கண்டு நாலா பக்கமும் தலையசைத்தாள் சுகாசினி. என்னாச்சு அண்ணி, எதையோ சொல்ல வருகிற மாதிரி இருக்கு, ஆனால் ஒன்றும் புரியல என்று சொன்னவன் பின்னால் ஆச்சியின் கையில் இருந்த ஆதினி அவனை பிடித்து இழுக்க திரும்பிய அஸ்வின் ஆச்சியை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவன் எதுவும் பேசாமல் பெப்பப்பே என்று திருதிருவென முழித்தான். அவனின் முழித்த பார்வையில் சுகாசினிக்கோ சிரிப்பு வர கலகலவென சிரிக்க அம்மாவின் சிரிப்பை பார்த்து ஆதினியும் ஈ என பொக்கைவாயை சிரிப்பை கண்டு அஸ்வினோ, அம்மாவும் பொண்ணும் கலாய்க்கிறீங்களா, வரட்டும் எங்க அண்ணன் என்று சொல்லியவனை கண்டு மேலும் சிரித்தாள் சுகாசினி. ரங்கநாயகி அம்மா பொண்ணு சிரிப்பை ரசித்துவிட்டு தன்னுடைய இன்னொரு பேரன் அஸ்வினிடம் திரும்பி, ஏண்டா என்னை யானே என சொல்லாமல் சொல்ற என்று காதை முறுக்க அவனோ, ஆச்சி வலிக்குது விட்டுருங்க என்று சும்மா வலிப்பது போல நடிக்கவும் அவன் காதை விட்டு எப்படி இருக்கடா பேராண்டி என்று கேட்டபடி அங்கே இருக்கையில் அமர்ந்தார். அவர் முன் நின்று ஒரு சுற்றி விட்டு, எப்படி இருக்கேன்னு நீங்களே பார்த்து சொல்லேன் ஆச்சி என்றவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்தவரின் கண்கள் கலங்கியது. என்னாச்சு ஆச்சி, தாத்தா ஞாபகமா? அப்பா தான் அடிக்கடி சொல்வார், நீ என்ற அப்பா மாதிரியே இருக்கேன்னு. அது உண்மைதான் போல, உங்க கண்ணை காமிச்சு கொடுத்துருச்சே என்று சொல்லியவன் ஆச்சியின் பக்கத்தில் அமர்ந்தான். அவன் தலையை வருடி கொடுத்தவர், அவருக்கு இனி அவர்தான்டா, சுண்டக்கா பையன், நீ எல்லாம் பக்கத்தில் கூட நிற்க முடியாது என்று கேலி செய்ய, ரங்கநாயகி இப்படி என் இமேஜை டேமேஜ் பண்ணிட்டியே என்று வராத கண்ணீரை துடைக்க எல்லோரும் சேர்த்து சிரித்தனர். அப்போதுதான் எழுந்து வந்த தன்விக்கா ஆச்சி என வேகமாக அவர் அருகில் வர பேத்தியை வாரி அணைத்தவர், கண்ணு எப்படி இருக்க, இழைச்சு போயிட்டிய நீ என கொஞ்சம். அஸ்வினோ, பூசணிக்காய் மாதிரி இருக்கா, இவளை இழைச்சிட்டிங்கன்னு சொல்கிறீங்க என்ன ரங்கநாயகி, என் ஒரு பக்கம் ஹார்ட்டே நின்று போச்சு போ என்று சிரிக்காமல் சொல்லவும் அங்கே மறுபடியும் சிரிப்பொலி அவ்விடத்தை நிறைத்தது. அதை கண்டும் காணாமல் நின்ற ராஜலட்சுமிக்கோ பிபி கிர்கிருன்னு ஏறி புஷு புஷு என்ற மூச்சை இழுத்துவிட்டு கொண்டு நின்றார். எரியும் தணலில் எண்ணெயை ஊற்றினால் வீடும் பற்றி கொள்ளுமே, அப்படிதான் இருந்தது ராஜலட்சுமியின் மனமும். ராஜலட்சுமியும் டைனிங் டேபிள் பலமான யோசனையோடு அமர்ந்திருந்தார். வீட்டில் தன் கணவனை கைக்குள் போட்டுக்கொண்டு ஆட்சி செய்தவள் அன்பால் எல்லாரையும் கட்டி போடுவதை விட அதிகாரத்தால் எல்லோரையும் பணிய வைத்தவளுக்கு அதிகாரம் என்றும் நிலைக்காது என்று அறியாமல் போனதால் இன்று தனித்து அமர்ந்து என்ன செய்யலாம் என்கிற யோசனையோடு அமர்ந்திருந்தாள் ராஜலட்சுமி. ஹாலில் இருக்கையில் அமர்ந்தபடி அங்கே வேலை செய்தவரை அதட்டவும் சாப்பிட குடிக்க வேண்டும் என்றாலும் உட்கார்ந்த இடத்திலே கொண்டு வர அதிகாரம் செய்தவளுக்கு இப்ப தன்னிலை சற்றென்று மாடியிலிருந்து தவறி தலைக்குப்புற விழுந்தது விட்டதைப் போல இருக்கிறது நிலைமை என்ற எண்ணத்தோடு அமர்ந்திருந்தார் ராஜலட்சுமி. தான் பெற்றதுகளும் கிழவிக்கு கூட சேர்ந்து கூத்தடிப்பதைக் கண்டு முகமோ கடுவான் பூனையாக மாறியது அவளுக்கு. எவளை இனி இந்த வீட்டுக்குள் வரக்கூடாது என நினைத்தோமோ அவளை இப்போ நடுவீட்டில் குழந்தையோடு வந்து எகத்தாளமாக பேசியதில் கண்டும் புள்ளை பூச்சிக்கெல்லாம் வாய் வந்துருச்சு போல என்று எண்ணியவருக்கு தெரியவில்லை சுகாசினியை பற்றி. அவள் ஒரு கிராமத்தை தன் பின்னால் சுற்ற வைத்து அன்பால் கட்டி வைத்த தேவதை என்று. அப்படி கிராமத்தில் சுதந்திரமாக சுற்றி கொண்டிருந்தவளை இங்கே கூண்டுக்குள்ளே அடைத்து வைத்திருக்கும் பறவையாக மாற்றியதால் மனதிற்குள் ரொம்ப அடிபட்டு கல்யாணம் ஆன சில நாட்களே இங்கே தாக்கு பிடிக்க முடியாமல் வெளியேறிவிட்டாள் சுகாசினி. இன்றைக்கு அச்சூழ்நிலை மாறவும்
வீடும் அதன் இறுக்கத்திலிருந்து மாறி எங்கும் சிரிப்பொலி கேட்டுக்கொண்டிருக்க ராஜலட்சுமிக்கு அதையெல்லாம் ஜீர்ணிக்க முடியாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள். அங்கே ஏதாவது பேச போய் அப்புறம் கிழவி சும்மா இருக்காமல் மற்றவர்கள் முன் இடித்து பேசிவிடும் என்ற அச்சம் உள்ளூரை அவளிடம் அதிகமாக இருந்தது. அப்போது சமையலறையிலிருந்து வெளியே வந்த கண்ணம்மா ராஜலட்சுமியின் முகம் கோபத்தில் செக்கச் சிவந்து எதிரே எவர் மாட்டினாலும் கிழித்து தோரணம் கட்டிவிடும் நிலையில் இருப்பதை கண்டவள் மற்றவர்களுக்கு குடிக்க எடுத்து வந்த ஜூஸை அங்கிருந்து மெதுவாக நடந்து ஹாலுக்கு வருவதற்குள் ராஜலட்சுமி கவனித்து விடவும், என்ன கண்ணம்மா கொண்டு போற என்று கோபத்துடன் கேட்டவளை கண்டு ஜூஸ்மா திக்கி திணறி சொல்லிய கண்ணம்மாவே உரைத்தார். இங்கே ஒருத்தி கோபத்தில் கொந்தளித்து உட்கார்ந்திருக்கேன், எனக்கு ஜூஸை கொடுக்காமல் அங்கே கும்மாளம் போட்டு இருக்கும் கூட்டத்திற்கு கொண்டு போறியா என்று சீரும் குரலில் கேட்க, அவருக்கு உள்ளதை எடுத்து கொடுத்து விட்டால் போதும் என்று எடுத்து கொடுத்து விட்டு ஓடிவிட்டாள் கண்ணம்மா. ராஜலட்சுமிக்கு இன்னும் இங்கே நடப்பதை ஜீர்ணிக்க முடியாமல் தவித்து அமர்ந்திருந்தவள் முகத்தில் வன்மமும் குரோதமும் கொப்பளிக்க எழுந்து தன் அறைக்குள் சென்று விட்டாள். ஹாலில் அமர்ந்திருந்த ரங்கநாயகி இதையெல்லாம் கவனித்தாலும் பேரன் பேத்திகளோடு ஐக்கியமாகி அவர்களோடு பேசிக்கொண்டிருந்தார். ஆதினிக்கு புதியவர்களாக தெரிந்தாலும் அஸ்வினும் தன்விகாவும் அறிமுகமானாலும் அவர்களை தூக்க சொல்லவும் கன்னத்தில் முத்தமிடுவதைப் போல 4 பல்லை வைத்து கடிப்பதுமாக விளையாட சிறிது நேரம் ஆதினியின் சிரிப்பிலும் குழந்தையின் முகத்தில் தெரியும் பாவனைகளையும் கண்டு கொஞ்சிய அஸ்வின் ஆதினியை முதுகில் வைத்து யானை சவாரி செய்ய தன்விகாவோ அவனின் மேலே ஆதினியை உட்கார வைத்து பிடித்து கொள்ள ஹாலில் எங்கும் சிரிப்பொலி மட்டுமே மீண்டும் கேட்டது. அஸ்வினும் சிறிது நேரம் குழந்தையோடு லயித்து கலகலத்து விட்டு சுகாசினியிடம் திரும்பியவன் சாரி அண்ணி என்று சொல்ல, அவளோ இப்ப எதுக்கு சாரி கேட்கிற என்று பார்வையால் வினாவியவளை, சில நேரங்களில் நானும் உங்களை உதாசீனமாக பேசியிருக்கிறேன், ஏன் எதற்கு என தெரியாமல் பேச வந்த உங்களை அவாய்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கு தான் சாரி கேட்டேன் என்று மெதுவான குரலில் கேட்டவனின் தோளை தட்டியவன் அவனின் சாரிக்கு எந்தவித பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். இதுக்கெல்லாம் காரணகர்த்தா யாரோ அவள்தான் பதிலளிக்க வேண்டும் என்று எண்ணியவள் எதுவும் பேசாமல் இருக்க, அதில் எதையும் புரிந்து கொள்ள முடியாத அஸ்வினும் ஆச்சி நான் வெளியே கிளம்புறேன், வர லேட்டாகும் என்று சொல்ல, அவனிடம் ஏன்றா ஊர் சுற்றுற கழுதைக்கு நேரங்காலம் இல்லாமல் சுவற்றில் ஒட்டப்பட்டிருக்கும் பேப்பரை தேடி போய் திங்குமா, அப்படி போகிற இடத்துல எல்லாம் மேய்ந்து விட்டு இருந்தால் தண்டச்சோறு என்று பேர் தெரியுமா உனக்கு என்றவர், உன் அப்பன் உன் அண்ணன் உன் வயசுல தொழிலில் எவ்வளோ உயரத்துக்கு போனாங்க, ஆனால் இன்னும் நீ சின்ன பிள்ளை மாதிரி சும்மா சுத்திக்கிட்டு இருக்க என சுருக்கென்று கேட்டவர், பேரனின் முகம் வாடவும் சரி சரி அதை அப்புறம் பேசிக்கலாம் என்று சொல்ல, அஸ்வினோ அப்பாவும் அண்ணனும் தொழிலை கட்டிக்கிட்டு அலைஞ்சதால் தான் வீட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் போய் அண்ணனும் அண்ணியும் ஆளுக்கு ஒரு திசையில் இருந்தாங்க, நானும் அப்படி ஆகணுமா ஆச்சி என்றவனின் குரலில் ஏதோ ஒன்று ரங்கநாயகியை அசைக்க எதுவும் பேசாமல், விடு ராசா அதையெல்லாம் சரி பண்ணதாங்க நான் வந்திருக்கேன் என்றவர், இப்போ போய் கண்ணம்மா ஏதாவது செய்து வச்சிருப்பா சாப்பிட்டுட்டு போ என்று சொல்லவும் தன்விகாவிடம் திரும்பி அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைக்க சொன்னார் ரங்கநாயகி. அவளோ போ ஆச்சி, தடிமாடு அவனுக்கு நான் சாப்பாடு போட மாட்டேன் என்று சொல்பவளை கண்ட அஸ்வின், நான் தடிமாடு நீ குண்டு பூசணிக்கா, இப்படி தினமும் தின்னுட்டு உருண்டுகிட்டு கிடக்கிற என்று கேலி செய்ய, அவளோ கோபத்தில் எகிரிக்கிட்டு வந்தாள். யாருட பூசணிக்கா, நீதான் வளர்ந்த தடிமாடு என்று இருவரும் சண்டையிட, டே விடுடா அவளையும்
அஸ்வினை அடக்கி ஆச்சி, வா, நானே உனக்கு சாப்பாடு எடுத்து செய்து தரேன் என்று ரங்கநாயகி, இன்னும் சின்ன பிள்ளைங்க மாதிரி அடிச்சுக்கிறீங்க என்று அஸ்வினியும் தன்விகாவையும் பொய்யாக முறைத்தார் ரங்கநாயகி. அவர்களோ, ஆச்சி அதெல்லாம் சும்மா, உங்கள் கையால் சாப்பிடணும், அதுக்கு தான் இத்தனை சீன்ஸ் என்ற தன்விகா அவரின் காதருகில் குனிந்தவள், கண்ணம்மா செய்ததை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது ஆச்சி என்று ரகசியம் பேச, அவரோ அடிக்கழுத என்று அவள் தலையில் தட்டியவர், போங்க வரேன் என்று இருவரையும் பார்த்து சொல்லிவிட்டு திரும்பிய ரங்கநாயகி, சுகாசினி, மேலே அறையிலே குட்டியை தூங்க வச்சுட்டு அங்கே உன் பொருட்களை அடுக்கி வை. ஊரிலிருந்து வரும்போதே எல்லாம் எடுத்து வந்தேன். அதை தோட்டக்காரன் மேலே கொண்டு போய் அந்த பெட்டியை வச்சிருப்பான். அதை ஷெல்ஃபில் அடுக்கி வை என்று உத்தரவிட, ஆச்சி நான் என்று திக்கியவளை பார்த்தவர் அவள் அருகில் வந்து, இது உன் வீடு ஆத்தா, இதில் பல சங்கடங்கள் சச்சரவுகள் எல்லாமே உனக்கு இருந்தது. ஆனால் அப்போ உனக்கு அதை எப்படி கையாளணும்னு சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. இப்போ தான் ஆட்சி வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் நான் சொன்னதே செய் என்று அவளை மாடிக்கு அனுப்ப, சுகாஷினியும் அவர் பேச்சை மீற முடியாமல் மாடிக்கு போனாள். தன்விகாவுக்கும் அஸ்வினுக்கும் தன் கையாலே டிஃபனை எடுத்து செய்து கொடுத்த ரங்கநாயகி, அஸ்வின் சூப்பர் ரங்கநாயகி என்று கன்னத்தில் முத்தமிட்டு கொஞ்சியவன் தன்விகாவிடம் திரும்பி, இப்படி ஆட்சி கையாலே தினமும் சாப்பிட்ட ட்ரிபிள் சைஸ் பூசணிக்காயாய் மாறிவிடுவாய் என்று கிண்டல் பண்ணியவனை தான் பெரிய வெறிகளால் முறைத்தாள் தன்விகா. டே அண்ணா, நீ என்கிட்ட அடி வாங்க போற என்று அவனை விரட்ட, அவனோ பைரங்கநாயகி என வாசலை நோக்கி ஓட, தன்விகாவும் புஷ் என மூச்சு வாங்கியபடி நின்றாள். ரங்கநாயக்கும் தன் பேரனும் பேத்தியும் செய்யும் கலாட்டாக்களை கண்டு சிரித்தவர் அங்கே அமர்ந்து கண்ணம்மாவிடம் ஊர் பழமைகளை பேசத் தொடங்கினார். மாடிக்கு போன சுகாசினியும் தன் பொருட்களை எங்கே எடுத்து வைப்பது என்ற குழப்பத்தில் ஆதினியை மெத்தையில் படுக்க வைத்து தூங்க வைத்தவள் நகத்தை கடித்து துப்பிக் கொண்டிருந்தாள். சும்மா நகத்தை கடிக்காத, சொல்லியிருக்கனா இல்லையா என்று ஒரு அதட்டும் குரலில் விதிர்த்து போனவள் சற்றென்று வாயிலிருந்து விரலை எடுத்துவிட்டு சுற்றுமுற்றும் நோக்க, அங்கே சுவரில் வசீகரமாக பெரிய படம் ஒன்றில் இதழ்களில் கூட மென்மையை தொலைத்துவிட்டு இறுக்கமான முகத்தோடு அவளை வெறித்து பார்ப்பது போல் இருந்தது. அந்த படத்தை பார்த்து கொண்டவளுக்கு, இவனுக்கு சிரிக்கவே தெரியாதா, எப்ப பாரு உருன்னு இருக்கான் என்று அந்த படத்தின் அருகே போனவள் அவனின் முகத்தை வருடி விட்டாள். அலையலையான கூந்தல் நெற்றியில் பரவி கிடக்க, தீட்சணமான கண்கள் எதிராளியின் உள்ளத்தை அப்படியே ஆட்கொள்வதைப் போல இருப்பதைக் கண்டு படத்திலேயே அவளின் கண்களை பார்க்க முடியவில்லை அவளால். இதில் நேரில் எப்படி பார்க்க முடியும் என்று நினைத்தவளுக்கு மனச்சாட்சி காரி துப்பியது. ஒரு பிள்ளை பிறந்து அதுக்கும் ஒரு வயசாயிடுச்சு, ஆனாலும் இன்னும் புருஷன் கண்ணை நேருக்கு நேர் பார்க்க முடியலையே என்றுதான் மனக்குறை என்ற எண்ணம் தோன்றியதும் அவனின் படத்தில் இருந்து கையை எடுத்தவள் அங்கே ஓரமாக தான் பெட்டி இருப்பதைக் கண்டு அதை எடுத்து மேஜை மேல் வைத்திருந்து அங்கிருந்து கப்போர்டுகளை ஆராய்ந்தாள். அங்கே நிசாந்தனின் துணிமணிகள் ஏனோ தானோ என அடுக்கப்பட்டிருக்க, பல இது அயன் பண்ணி வந்ததும் அப்படியே எடுத்து வைத்திருப்பதை கண்டவளுக்கு மனம் கனத்தது. அவனுக்கு செய்ய நேரமில்லை, வேலை செய்பவர்களையும் சரியாக எடுத்து வைக்க சொல்லவும் ஆள் இல்லை என்று நினைத்தவளுக்கு இவ்வளவு ஆஸ்தியும் அந்தஸ்தமும் கௌரவமும் எல்லாம் இருந்தும் ஒருவன் தன் வீட்டிலே அனாதையாக வாழ்வது என்பது விதிதானோ என்று எண்ணியவள் தன் போக்கில் அவனுடைய ஆடைகளை சரியாக அதது இடத்தில் அடுக்கி வைக்க, தேவையற்ற ஆடைகளை அவளை தனியாக எடுத்து வைத்தவளுக்கு உள்ளுக்குள் கொஞ்சம் பயம். இதையெல்லாம் யார் உன்னை செய்ய சொன்னது என கோபப்பட்டாள் என்று எண்ணியவளுக்கு அதற்காகவே
தன்னிடம் பேச வருவான்ல, அப்போ அவனிடம் பல கேள்விகளுக்கு விடையை அறிந்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு கபோர்டை மூடும் போது மேலே ஒரு வெல்வெட் பையும் ஒன்று பொக்கிஷமாக இருப்பதைக் கண்டு அதை அங்கிருந்து மெதுவாக எடுத்தார். அது கனமாக இருக்க, அப்படி என்னதான் இருக்கிறது என்று பையின் ஜிப்பை திறந்து பார்த்தவள் அதிலிருந்து அதிர்ச்சி அடைந்தாள் சுஹாசினி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஹாய் பட்டோஸ். இலக்கண பிழையானது. அத்தியாயம் 12. சுஹாசினி கபோர்டை திறந்தவுடன் அதிலிருந்த ஆல்பத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். அது ஒரு அழகாக சுற்றப்பட்டு இருப்பதைக் கண்டு ஆச்சரியமும் அதிசயமாக அதை திறந்து பார்த்தவளுக்கு அங்கே முதல் போட்டோவை பார்த்ததும் இது எப்படி இங்கே வந்தது என்று எண்ணி தன் விழிகளை மேலும் விரித்து பார்த்தவளுக்கு கண்களில் கண்ணீர் வடிந்தது. அந்த போட்டோவை தடவிக்கொண்டே இருந்தவளுக்கு அதில் தானும் தன்னுடைய தாத்தாவும் தன்னை சுற்றியிருந்த உலகத்தை மறந்து இயற்கையோடு இயற்கையாக சிரிக்க, அவரின் பொக்கைவாய் சிரிப்பும் உள்ளடங்கிய கண்களில் பொங்கிய அன்பும் அவளுக்கு மீண்டும் கிடைக்குமா என்ற கேள்விக்கு பதில் என்றுமே கிடைக்காதே. அவளின் அந்த கண்களில் தான் எத்தனை ஏக்கங்கள்! அவருக்கும் அவளுக்குமான பந்தம் இந்த ஜென்மம் மட்டுமல்ல, என்றுமே அவரின் பாசம் தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக வேண்டும் என்று எண்ணியதுதான் அவளின் உள்மனம். தனக்கு தெரியாமல் எப்ப எடுத்தான் இந்த படத்தை என்று எண்ணியவள் கணவன் மீதே என்றுமில்லாத பேரன்பு பெருகிற்று. இங்கே இருக்கும்போது இதை அவன் காமித்ததே இல்லை என்று நினைத்தவளுக்கு அதற்கான சந்தர்ப்பம் என்றும் அமைந்ததில்லை என்பதுதான் உண்மை. அவளும் வாழ்ந்த நாட்கள் நாளா நிமிடங்களா என்றால் இருவரிடமும் பதில் இல்லை. அவனின் மனதில் என்ன இருக்கு என்று அவளும் அறிந்ததில்லை, இவளை பற்றி அவனும் அறிந்து கொள்ள நேரமில்லை. அவனுக்கு ஓடவே சரியாக இருந்தது. இவளுக்கு அவனிடம் நெருங்கி பேசுவதற்குள் எல்லாமே முடிந்துவிட்டது. இதில் யாரிடம் தப்பு காண்பது என்று யோசனை செய்தவள் வாழ்க்கை வாழ்வதற்கு முன்பே தொலைத்துவிட்டு அதில் நீயா நானா என்ற போட்டியில் தப்பு உன்னிடமா என்னிடமா என்று மனதிற்குள் பட்டிமன்றம் நடத்தினாள் சுஹாசினி. ஆனாலும் தனக்கு தெரியாமல் கணவன் எடுத்த படத்தை வருடி விட்டவளுக்கு நினைவுகள் பின்னோக்கி சென்றது. இவ்வளோ அழகான நாட்கள் அத்தனையும் மறைந்து போன சுவடுகளாக மாறிவிட்டது காலத்தின் கோலம். ஏனோ அந்நாட்களை நினைக்கும் போது கண்ணீர் என்பதை அவள் விழிகள் கண்டதில்லை. எப்பவும் சிரிப்பு மட்டுமே. அவள் இருக்கும் இடத்தில் சிரிப்பை தவிர வேறு எதுவுமே இருக்காது என ஊரில் உள்ளவர்கள் எல்லோரும் கூறினாலும் சுஹாசினிக்கு தனக்கு எல்லாமே ஆன தாத்தாவின் விருப்பம் எதுவோ அதுவே தனக்கு என்ற எண்ணத்தில் அவர் சொல்லி கொடுத்ததுதான். மனதில் எத்தனை வழிகள் இருந்தாலும் என் பேத்தி சிரிச்சா அதில் காற்றில் கரையும் கற்பூரமாக எல்லாம் மாயமாக போய்விடும் என்று சொல்லும் ராமசாமிக்கு ஊரில் பல சொந்தங்கள் இருந்தாலும் தன் மகள் வழி பேத்தி சுஹாசினி மட்டுமே அவருக்கு உயிர் மூச்சு. சிறிது முகம் வாடினாலும் தாங்க மாட்டாமல் தவிக்கும் அவருடைய மனம் அவளுடைய வாழ்க்கையை நினைத்து பயம் உள்ளுக்குள் இருந்தது. பிறந்ததும் தன்னிடம் ஒப்படைத்து விட்டு உயிர் விட்ட தன் மகள் கலைவாணியை நினைத்து
வருத்தம் இருந்தாலும் அதை தன் பேத்தியிடம் காமிக்காமல், தாய் தந்தை இல்லாமல் குறை தெரியாமலேயே வளர்த்தார் தன் பேத்தி சுகாசினியை. அவ்வூரில் வயது கொஞ்சம் அதிகமுள்ள முருகேசனை கலைவாணி காதல் கல்யாணம் செய்ததை தாங்க முடியாமலும் ஏற்றுக்கொள்ளாமல் ஒதுக்கி வைத்தவர்தான் ராமசாமி. ஏனென்றால் தான் பேச்சை கேட்காமல் வயது அதிகமுள்ள ஒருவனை விரும்பிவிட்டாலே மகள் என்ற கோபம், அந்த வயதுக்குரிய வீம்பும் வைராக்கியமும் அதிகமாக இருந்தது. ஆனால் அதுவே தன் பேத்தியிடம் தோற்றுதான் போனது, அந்த வீம்பும் வைராக்கியமும். அப்பா வெறுத்தாலும் தன் கணவனோடு சந்தோஷமாக வாழ்ந்ததுக்கான பரிசு அவள் வயிற்றில் உதயமானது. அப்போதுதான் தன் தந்தையிடம் அதை பகிர்ந்து கொள்ள வந்தவளை விரட்டிவிட்டார் ராமசாமி. கண்ணீரோடு தன் கணவனின் தோளில் சாய்ந்தவள், இவர் மாறவே மாட்டாரா என்ற ஏக்கம்தான் இருந்தது கலைவாணிக்கு. தன் அப்பா ஏற்றுக்கொள்ளாமல் போனதே அவளின் உடல்நிலையை பாதிக்க பலமுறை ஆஸ்பத்திரியில் இருப்பதும் திரும்ப வீட்டுக்கு வருவதுமாக இருந்தது அவர்களின் வாழ்க்கை. 8ஆம் மாதம் ஆன போது அவளுள் வலியா இல்லை, தன் அம்மாவும் இல்லை அப்பாவும் பேசவில்லை என்ற எண்ணமோ அவளின் உடல்நலத்தை பாதிக்க உடனே ஆஸ்பத்திரிக்கு அழைத்து போனான் முருகேசன். வேறு வண்டி கிடைக்காததால் தன் இருசக்கர வாகனத்தில் மனைவி கலைவாணியை உட்கார வைத்து மெதுவாக ஓட்டி கொண்டு வந்த முருகேஷ் ஒரு திருப்பத்தில் லாரி வருவதை தெரியாமல் வண்டியை திருப்பியவன் தன்னால் இயன்றவரை வண்டியை நிறுத்த முயற்சிக்க அங்கே விதி சதி செய்தது. அந்த இடத்திலேயே முருகேசன் இறக்கவும் வழியில் துடித்தவளை அங்கிருந்தவர்கள் ஆஸ்பத்திரியில் சேர்க்க அங்கே ஜன்னலோரத்தில் தன் அப்பா ஓரத்தில் நின்று கொண்டு கண்ணீரை துண்டால் துடைத்தபடி நிற்பதைக் கண்டு சைகையால் தன் அருகே அழைத்தாள் கலைவாணி. அப்பா, என்னை மன்னிச்சிருங்க என்றவள் வயிற்றை தொட்டி காட்டி, குழந்தையை காப்பாற்றி உங்கள் அன்பை சொல்லி வளர்த்து நல்ல இடத்தில் கட்டி கொடுங்க என்று திக்கி திணறியவள், நான் செய்த தப்பே என் புள்ள செய்யாதப்பா என்று கதறியவளுக்கு ஆறுதல் சொல்ல வழியின்றி தானும் அழுதார் ராமசாமி. அவளுக்கோ வழியில் உயிரே போயிற்று. குழந்தை பிறக்கவும் தன் உயிரை விட்ட கலைவாணிக்கு தன் அப்பாவிடம் குழந்தையை ஒப்படைத்த திருப்தியில் நிம்மதியாக தன் கணவனின் ஆத்மாவோடு கலந்தாள் கலைவாணி. ராமசாமியின் வாழ்க்கைக்கு வரமாக மகள் அளித்து சென்ற தேவதைதான் சுகாசினி. அரியமங்கலம் சிற்றூரில் தான் நம்முடைய நாயகி பிறந்த ஊர். ஊருக்கேற்ப பார்க்குமிடமெல்லாம் மங்களகரமாக மஞ்சளை அரைத்து பூசியது போல் மஞ்சள் காணி நிறைந்த பகுதிதான். சுற்று வட்டாரத்தில் பருப்பு, உளுந்து, நெல் எல்லா பயிர் வகைகளும் செய்வார்கள். எங்கும் பசுமை போர்த்தி கண்ணுக்கும் மனதிற்கும் குளிர்ச்சியும் இதயத்தையும் தரக்கூடிய ஊருதான். ராமசாமி அங்கே ரைஸ் மில்லும் மற்றும் அரவை பொருட்களான மஞ்சள், துவரை, உளுந்து என எல்லா வகை பொருட்களை அரைக்கும் மிஷினை வைத்திருந்தார். மகள் இறந்தது பின் அவருக்கு ஒரே துணையாக இருந்த சுகாசினி மட்டுமே அவருக்கு உறவாக இருக்க அவளின் மேல் பாசத்தை கொட்டி வளர்த்தார். தன்னுடைய தொழில் மூலியமாக வரும் வருமானத்தை பெரிதளவு சுகாசினிக்காக மட்டுமே சேர்த்து வைத்தார். பெரிதாக வருமானம் இல்லை என்றாலும் தேவைக்கும் மற்றவர்களுக்கு கூலி கொடுக்கவும் இழுத்து பிடித்து நடத்தி கொண்டிருந்தார் தன் பேத்திக்காக. அவருக்கு வயது ஒரு தடை என்றால் வாழ்க்கையில் இழப்பால் அவள் பட்டது அதிகமாக இருக்கவே
மனதில் பலம் குறைந்து விட்டது. வயதாக ரைஸ் மில்லை பொறுப்பாக பார்த்து கொள்வது சுகாசினிதான். தாத்தாவின் மூப்பு காரணமாக எந்த வேலையும் செய்ய விடாமல் தானே இழுத்து போட்டு செய்வாள். 12ஆம் வகுப்பு பின் தாத்தாவின் உடல்நிலை குறைபாடு வரவும் தன் படிப்பை நிறுத்திவிட்டு ரைஸ் மில்லில் பொறுப்பை ஏற்று நடத்தி வந்தாள் சுகாசினி. அங்கே வேலை செய்பவர்களிடம் கிண்டலாக பேசி சிரித்தாலும் வேலை வாங்குவதில் உஷாராக தான் இருப்பாள். அன்று டிராக்டரின் பின்னால் அரிசி மூட்டையும் துவரையும் ஏற்றிக்கொண்டு ஓட்டி வந்தவள் எதிரே வந்த சைக்கிள்காரனிடம், மாரிமுத்தண்ணே, இன்று அக்கா வேலைக்கு வரல, என்னாச்சு என்று கேட்டபடி டிராக்டரை மெதுவாக ஓட்டியவளை கண்டவர், அவளுக்கு மேலுக்கு சுகமில்லை கண்ணே, அதனால் வரல என்று சொல்ல, நான் தான் சொல்ல மறந்துட்டேன் என்று தலையை சொரிந்தவரை கண்டு புரைத்தாள் சுகாசினி. ஏன உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனியா இல்லையா என அதட்ட, இல்லை கண்ணு, அவள் வரலேன்னு சொல்லிட்டா, சுக்கு தண்ணி போட்டு கொடுத்து குடிக்க வச்சுட்டு தான் வந்தேன் என்றவரை கண்டு, அவங்க வரலைன்னா நீங்கள் தான் கூட்டிகிட்டு போகணும், அதை கூட பொண்டாட்டிக்கு செய்யலைன்னா எப்படின்னு என்று கேள்வி கேட்டவர், சாயங்காலம் நான் வரேன்னு சொல்லுங்கண்ணே என்று மாரிமுத்துவை திட்டிவிட்டு வண்டியை ஓட்டிக்கொண்டு ரைஸ் மில்லில் நிறுத்தினாள் சுகாசினி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தை நாளை பார்க்கலாம். ஹாய் பட்டூஸ். இலக்கணம் பிழையானதோ. அத்தியாயம் 13. 100 அடி நீளத்திற்கு ஷிமின் ஷீட் போட்ட இடத்தில் மிஷின்கள் 5-6 இருக்க அங்கே தலையில் துண்டை கட்டிக்கொண்டு அந்த புழுதி மூக்கில் போகாமல் முகத்திலும் கட்டியபடி வேலை செய்து கொண்டிருந்தனர் சிலர். பெண்கள் முரத்தால் துவரையை புடைப்பதும் அதை கிலோ கணக்கில் மூட்டை போடுவதுமாக 3 பேர் வேலையில் மும்மரமாக இருந்தனர். டிராக்டரிலிருந்து குதித்து இறங்கியவளோ அங்கே வேலை செய்து கொண்டிருந்தவரிடம், வேலன, வடையும் டீயும் வாங்கி வந்துட்டேன், எடுத்து கொடுங்க எல்லோருக்கும் என்று சொன்னவள் தாத்தாவுக்கு வாங்கிய கருப்பட்டி சுக்குமல்லி பாலை எடுத்துக்கொண்டு அவர் இருக்கும் இடத்திற்கு ஓடினாள் சுகாசினி. தாத்தாவிடம் போகும்போதே அங்கு இருப்பவர்களிடம் வாயாடிக்கொண்டே சென்றாள். தாய்மா, உன் பேரனை சாயங்காலம் வர சொல்லு, இன்னைக்கு விளையாட்டு போட்டி இருக்கு, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கணும் என்று சொல்லியவள் நிற்காமல் ஓட, அதை கேட்ட தாயம்மாள், என்ன போட்டி சுகம்மா என்று கேட்பவருக்கு, அது அங்கே வந்து தெரிஞ்சுக்கோ என்று கத்தி சொன்னவள், அப்படியே உன் பேரனை உன்னுடைய கூட்டாளிகளையும் கூட்டிகிட்டு வர சொன்னேன்னு சொல்லிடு என்று சொல்லிவிட்டு ஓடியவளின் கால்கள் தான் தாத்தாவிடம் போய்தான் நின்றது. தாயம்மாவோ, இந்த புள்ள எப்போ பாரு காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டே சுத்துதே என்று புலம்ப, அங்கே வேலை செய்யும் மற்றவர்களும், சுகாவுக்கு என்னைக்கு கால் தரையில் பட்டது, ஓடுறாளா பறக்கிறாளா என்றே தெரியல என்று சொல்லியபடி தங்கள் வேலையை தொடர்ந்தனர். மில் தொடங்கியதிலிருந்து அங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கும் பலருக்கு அவள் செல்லப்பிள்ளை. தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் தாத்தாவின் துணையோடு இருப்பவளின் மீது அளவற்ற பாசம் கொண்டவர்கள் அத்தனை பேரும். வீட்டில் செய்யும் பலகாரமா உணவாக எதாகிலும் இருந்தாலும் அவள் இருக்குமிடம் தேடி கொண்டு வந்து தருவார்கள். ஊருக்கே அவள் செல்லப்பிள்ளைதான். துருதுருவென்று விழிகளில் குறும்பு கொப்பளிக்க இடைதாண்டிய கூந்தலோ அவள் கழுத்தை சுற்றி போட்டுக்கொண்டு அதுக்கேற்ற உடையே ஆன அழகிய பாவாடை தாவணிதான். கழுத்தில் மெலிதான தங்கச்செயினும், செவியில் சிறிய ஜிமிக்கியும், கையில் கண்ணாடி வளைகளும்
உடைக்கு தகுந்தபடி அணிந்து கொள்பவள். காலில் வெள்ளி கொலுசின் ஒளி அவளின் கலகலவென்று வெள்ளைந்திய சிரிப்பின் முன் தோற்றே போகும். தாத்து என்று அவரிடம் ஓடி நின்றவள் அவரை முறைத்து, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், தூசி ரொம்ப வருது, இந்த திசையில் வந்து நிற்காத, நான் வந்து பார்த்துக்கிறேன்னு என்று பேசியவளின் வார்த்தைகளில் அன்பை தவிர வேறு எதுவும் இல்லை. அதை கேட்ட ராமசாமி சிறு சிரிப்புடன், சாப்பிட்டியா தாயி என்று கேட்க, அவளோ, பேச்சை மாத்தாதீங்க தாத்து, எத்தனை தடவை சொல்கிறேன் தூசியில் வந்து நிற்காதீங்கன்னு என்று, கேட்பதே இல்லை, ராத்திரி ஆனால் இருமலையில் அவஸ்தப்படுறீங்க என்று சொல்லியவள் அங்கே வேலை செய்தவனிடம், தாத்தா வந்தால் மிஷினை நிறுத்தி வைங்க, அப்போதான் அவர் இங்கே வந்து நிற்க மாட்டார் என்று சொன்னனல்ல என்று அதட்டி பேசியவளை கண்டவர்கள் எதுவும் பேசாமல் தலையை சொரிய, இனி அவர் வந்தால் இங்கே மிஷினை நிறுத்திவிடணும் என்று அதிகாரமாக உரைத்துவிட்டு அங்கிருந்து கூட்டி சென்றாள் சுகாசினி. அதுவரை அவள் பேசுவதை சிறு சிரிப்புடன் கவனித்த ராமசாமி வேலை செய்பவர்களிடம், டேய், இனி என் பேத்தி சொல்வதை கேட்கவில்லை என்றால் வேலையை விட்டு துரத்தி விடுவேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி வேலை செய்பவர்களின் பார்த்து செய்ய செய்தபடி செல்ல, அவளோ, தாத்து, நீங்கள் செய்வது எல்லாம் புரியும், பேசாம வாங்க என்றவள் தான் கொண்டு வந்த மூட்டைகளின் கணக்கை கூறிவிட்டு அவருக்கு கருப்பட்டி போட்டப்பட்ட சுக்குப்பாலை கிளாஸில் ஊற்றி கொடுத்து, இனி இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது என்று அதிகாரமாக சொல்லிவிட்டு பின் பம்பரமாக அவ்விடத்தை சுற்றி வந்தாள். கூட தானும் இறங்கி வேலை செய்தாள் சுகாசினி. இந்த வயதிலும் வயதுக்குரிய துடுக்குத்தனமும் குறும்பும் இருந்தாலும் தனக்காக தள்ளாத வயதிலும் உழைக்கும் தாத்தாவுக்காக வேலை பளு குறைக்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்தாள் விடுவாள் சுகாசினி. அங்கிருந்து வேலைகளை முடித்தவள் டிராக்டரிலே தன் தாத்தாவை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு வர, ராமசாமியோ, இந்த டிராக்டரை வேலைப்பனை ஓட்ட சொல்லாமல கண்ணு, நீ ஏன் இதை ஓட்டிக்கிட்டு இருக்க என்று சொல்லிவிட்டு பேத்தியை பார்க்க, அவளோ திரும்பி தன் தாத்தாவை பார்த்து, என்ன தாத்து, பயமா இருக்கா? பயம் இருக்காதா தாயே, ஆம்பளை பிள்ளை மாதிரி இப்படி மூட்டையை போய் தூக்கி எடுத்துட்டு வர, வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்க, உன் வயசில் படிக்காமல் இப்படி வேலை செய்துக்கிட்டே இருந்தா எப்படி தாயி என்று ராமசாமியை திரும்பி பார்த்தவள், நான் படிக்க போயிட்டா இந்த வேலையெல்லாம் நீ செய்துக்கிட்டு இருப்ப, எனக்கு படிப்பை விட உன்னுடைய உடல்நிலை தான் முக்கியம், சரியா தாத்தோ என்றவள், இதை தினமும் புலம்பிகிட்டு இருக்காத தாத்தோ, இன்னைக்கு சாயங்காலம் தாயம்மாள் பேரன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வராங்க தாத்தோ என்று சொல்லி கண்ணை சிமிட்டியவளை கண்டு, ஏன் கண்ணு, இந்த விளையாட்டை விட மாட்டியா, போன முறையே கைகாலை சிரைச்சி போச்சு என்று சொல்ல, போ தாத்தோ, இந்த முறையும் எங்கடியும் தான் ஜெயிக்கணும் என்றவளை, உன்னை பெரிய பிள்ளைன்னு நினைக்கிறதா இல்லை சின்ன பிள்ளைகளோடு சேர்ந்து நீ போடுகிற ஆட்டத்தை கண்டு என்ன சொல்றதுனே எனக்கு புரியல என்று புலம்பியவரை பார்த்து சிரித்தவள், இன்று முக்கியமான ஒருத்தரும் வராங்க என்று சொல்லியவளை கண்டு திகைத்தார் ராமசாமி. சும்மாவே சுகாசினியின் குறும்பை தாங்க முடியாது, இதில் தூபம் போட ஒரு ஆள் வந்துவிட்டால் அவ்வளோதான் என்று எண்ணியவருக்கு எப்படி இருந்தால் என்ன, தன் பேத்தி சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று நினைத்தவருக்கு தன் மகளை பற்றி எண்ணம் வந்தது. தான் மட்டும் அவள் ஆசைக்கு குறுக்கே நிற்காமல் அவர்களின் திருமணத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்நேரம் என் பேத்தி இப்படி தாய் இல்லாமல் வளர வேண்டிய அவசியம் இல்லையே
என்று ஏக்கம் சூழ முகம் வாடியது ராமசாமிக்கு. அவரின் முகத்தை கண்டே அவரின் நினைவுகள் எங்கோ போவதை கண்டவளுக்கு, தாய் தந்தை முகத்தை பார்த்தறியாதவளுக்கு தாத்தாவின் மொத்த அன்பால் வளர்ந்து அவர்களை விட தன் தாத்தாவின் அன்பே பெரிதாக தெரிந்தது. அதனால் அவரை முறைத்துவிட்டு, பழச எதுவும் நினைக்காமல் இருக்க மாட்டியா தாத்து? என் அப்பா அம்மா இருந்தால் கூட இந்த அளவுக்கு பாசமாக வளர்த்திருக்க மாட்டாங்க என்று சொல்லிவிட்டு, இனி இப்படி உப்பு சப்பு இல்லாத எதையாவது நினைக்காத. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உனக்காக இன்னைக்கு புதுசாக சாப்பிட என்ன செய்யட்டும் அதை சொல்லுங்க என்று அவரிடம் மன அலையை திசை திருப்பினாள் சுகாசினி. பேச்சை மாற்றிய பற்றி வீடு வரைக்கும் கலகலவென்று தன் தாத்தாவிடம் பேசிக்கொண்டே வந்தவள் டிராக்டரை நிறுத்தி அதிலிருந்து இறங்கிவிட்டு தன் தாத்தாவிற்கு கை கொடுத்து இறக்கிவிட்டாள். ராமசாமியின் வீடோ பழமை வாய்ந்ததுதான். முன்னால் பெரிய வாசலும் ஓடு போட்ட தாழ்வாரமும், உள்ளே நுழைந்ததும் ஒரு பக்க சமையலறையும் 2 அறைகள் கொண்ட சிறிய வீடு என்றாலும் சுத்தபத்தமாக இருக்கும். பின்னால் இருக்கும் இடத்தில் மல்லிகை, கனகாம்பரம், டிசம்பர் பூ, செம்பருத்தி பூ என்று பூ வகைகளும், கொய்யா, மாதுளை, தென்னை மரம் என்ற 4 இருக்க, சிறு கிணறும் அதில் சிறு வாளியும் கயிறும் தொங்கிக் கொண்டு இருக்கும். சமையல் சுகாசினி செய்தாலும் மேல் வேலைக்கு ராஜாத்தி என்ற பெண் எப்பவும் கூட இருப்பார் சுகாசினியின் துணைக்காக. வீட்டுக்கு வந்தவுடன் தாத்தாவுக்கு குடிக்க கொடுத்துவிட்டு இரவு உணவை செய்து கொண்டிருந்தவளுக்கு வெளியே வந்த வாண்டுகளின் சத்தம் கேட்க வேலையை வேகமாக செய்தாள். அதை கண்ட ராஜாத்தி, கொடு சுகாசினி, நான் செய்கிறேன் என்று சொல்ல இருவரும் மலமளவென்று வேலையை முடித்தனர். 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சிறுமிகள் ஒரு படைசூழ சுகாசினியின் வீட்டு வாசலில் வந்து நிற்க, அங்கே கட்டில் போட்டு அமர்ந்திருந்த ராமசாமி, என்னடா ராமு, ஊரில் உள்ள எல்லா நண்டு சிண்டுகளையும் கூட்டிட்டு வந்துட்ட போல என்று கேட்க, ஆமா தாத்தா, இன்று எங்களுக்கும் அக்காவுக்கும் பெரும் போட்டி நடக்க போகுது. அதனால் எல்லோரும் வந்தாச்சு. ஆமாம், உங்கள் பேத்தி எங்கே ஆளை காணா? என்ன, எங்களிடம் தோற்று விடுவோம் என்று பயமா என்று குறும்பாக கேட்டவனே, அடிபடவா, என் பேத்தி ஜெயிக்க பிறந்தவடா, அவளாவது தோற்பதாவது என்று தன் வெள்ளை மீசையை பொறுக்க, அங்கே கம்பீரமாக வந்த ரங்கநாயகி, உன் பேத்தி மட்டும்தான் ஜெயிக்க பிறந்தவளா? இந்த ரங்கநாயகி ஜெயிக்க மாட்டாளா என்று கணீர் குரலில் கேட்டபடி வந்தவரை கண்டு, தாயி, நீயுமா இவங்களோட விளையாட போற என்று ஆச்சரியமாற கேட்டவரை கண்டு சிரித்தவர், ஆமா ஆமாம், நானே, அது நானே என்று ரங்கநாயகியை பாட்டா பாட, அவங்க எல்லாரும் சில்லம் பிள்ளைக, அவங்களோடு நீயும் மாமா? வேண்டாம் தாயி, வயசான காலத்தில் ஒன்று கிடக்க ஒன்றாச்சுடா, நம்ம யார் பாப்பா என்று கேட்ட ராமசாமியை பார்த்து, யாருக்கு வயசாச்சு, நானும் உன் பேத்தியும் மோதிக்கிட்டா ஜெயிப்பது இந்த ரங்கநாயகி தான், தெரியுமில்ல என்று பேசிய ரங்கநாயகியின் வீடு ராமசாமியின் வீட்டின் அருகில்தான் உள்ளது. உறவுகள் எல்லாம் தூரமாக போக பக்கத்தில் இருக்கும் ரங்கநாயகி நெருங்கிய சொந்தமாகி போக, ராமசாமி வீட்டிலும் சரி தன் வீட்டிலும் சரி முன்னால் நின்று எல்லாமே எடுத்து செய்வார் ரங்கநாயகி. அதனாலேயே ராமசாமி தன் மனக்குறைகளை ரங்கநாயகியிடம் அடிக்கடி சொல்வது உண்டு. ராமசாமி மட்டுமல்ல, அந்த ஊரே ரங்கநாயகியை தூக்கி வைத்து கொண்டாடும். கஷ்ட ஜீவனம் என்று வந்தாலே தன்னால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்வார் ரங்கநாயகி. தன் ஒற்றை மகனின் வாழ்க்கையை கண்டு மனவெதும்பியவர் தன் சொந்த ஊரிலே வந்து இருந்து கொண்டார். இங்கே இருக்கும் தோட்டம் துறவுகளை பார்த்து கொண்டு தன் மனக்கவலையை தீர்க்க இங்கே இருக்கும் குழந்தைகளோடு குழந்தையாக தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்.
அவரின் தனிமை துயரை துரத்த சுகாசினியின் பங்கு பெரியது. மில்லில் வேலை குறைவாக இருக்கும்போது துணையாக ரங்கநாயகியை கூட்டு சேர்த்து கிட்டு சுத்துவாள் சுகாசினி. அவளுடன் தானும் கூட்டு சேர்ந்து கொண்டு ஊரில் கும்மாளம் இடுவதும் பல சொல்வாடைகளை சொல்லிக்கொண்டு இன்னும் மனதை இளமையாக வைத்து கொள்ளும் ரங்கநாயகியை கண்டு எல்லோரும் வியந்தே பார்ப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் பிள்ளைகளின் விடுமுறை நாட்களில் மாங்காய் அடிப்பதும் கிணற்றில் நீச்சல் கற்றுக் கொடுப்பதும் சின்ன சின்ன குறும்புகளை அவர்களோடு சேர்ந்து ரங்கநாயகியின் மனத்திற்கு உற்சாகம் தரும் பூஸ்ட் குழந்தைகளும் சுகாசினியும் தான். அவர்களோடு அவர் செய்யும் செயல்களை கண்டால் இதில் யார் குழந்தை யார் பெரியவர் என்று தெரியாமல் பல லூட்டிகளை அடிப்பார். திருவிழா நாட்களோ மற்ற எந்த விசேஷ நாட்களோ இருந்தாலும் அவர் ஊரோடு தான் கொண்டாடுவார். பௌர்ணமி நாட்களில் வீட்டில் சித்திரணம் செய்து வத்தல் வறுத்து வாசலில் எல்லோ குழந்தைகளையும் அமர வைத்து தன் கையாலே ஆளுக்கு ஒரு உருண்டையை பிடித்து தரவும் அப்போது பல கதைகளை சொல்லி சிரிக்க அந்த இரவு அக்குழந்தைகளுக்கு என்றும் மலரும் நினைவுகளில் ஒரு பகுதியாக இருக்கும். அதுவும் சுகாசினிக்கு சொல்லவே தேவையில்லை. அம்மாவுக்கு அம்மாவாக இருக்கும் பெண்ணின் முக்கியமான நேரத்தில் வருகிற பயத்தை விரட்டி அவளை துணிச்சலாக வளருவதற்கு அவரும் ஒரு காரணம்தான். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஹாய் பட்டோஸ். இலக்கணம் பிழையானது. அத்தியாயம் 14. சுகாசினியும் ரங்கநாயகியும் இன்று எதிரெதிராக நின்று என்ன விளையாட்டு விளையாடப் போகிறார்கள் என்று தெரியுமா என்று வாண்டுகளிடம் ராமசாமி கேட்க, கபடி கபடி என்று வாண்டுகளின் சத்தத்தில் உள்ளே இருந்து வெளியே வந்த சுகாசினி, ஆச்சி வந்தாச்சா என்றபடி அவரிடம் வேகமாக ஓடி வந்தார். இந்த பிள்ளை நில்லு, கொஞ்சறது கெஞ்சறதெல்லாம் விளையாடி ஜெயித்த பிறகுதான். இன்னைக்கு நீ அந்த பொம்பளை பிள்ளைகளோட டீம், நான் இந்த பயல்களோட டீம் என்று வாண்டுகளோடு பிரிந்து நின்றவர், முதல்ல யாருன்னு பூவா தலையா போட்டு பார்க்கலாம் என்று சொல்லியவர், பூ விழுந்தால் நாங்க, தலை விழுந்தால் நீ என்று தொடங்க சுகாசினியும், ரொம்ப தான் சிலுத்துக்காதாச்சி, நாங்க தான் ஜெயிப்போம், அதற்கு பிறகு வச்சுக்கிறேன் உங்களை என்று தோளில் இடித்தபடி செல்ல அவரும் அதையும் பார்க்கலாம் என்றவர் ஆளுக்கு ஒரு பக்கம் டீமாக பிரிந்து நின்றனர். ராமசாமியோ, இன்னைக்கு இதுங்க பண்ற அலுப்பறைய தாங்க முடியலையே என தலையில் கை வைத்து கட்டிலில் அமர்ந்து விட்டார். ரங்கநாயகியும் சுகாசினியும் பிரிந்து நின்றவர்கள் ஒவ்வொருவரும் கபடி கபடி என்று மூச்சு விடாமல் சொல்லி விளையாட பாதிக்கு பாதி அவுட்டாக கடைசியில் எஞ்சியது ரங்கநாயகியும் சுகாசினியும் மட்டுமே. ரங்கநாயகியோ கபடி கபடி என்று சொல்லாமல் பாட்டு பாடியபடி, நான் தாண்டி ரங்கநாயகி, நல்ல முத்து பேச்சு வெள்ளி சிலம்பெடுத்து விளையாட வரேண்டி, சடுகுடு 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 என்று மூச்சை தம் கட்டி ரங்கநாயகி பாட, கீத்து கீத்துடா கீரை தண்டுடா நட்டு வச்சேண்டா பட்டு போச்சுடா சடுகுடு 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 என்று சுகாசினி பாட, வாய்க்கு வந்த வார்த்தைகளை இருவரும் பாட்டாக பாடி வர சுகாசினியோ அவரை பிடிக்க முயற்சிக்க இருவரின் கைகளும் கோட்டை தொட வர அதை மாற்றி மாற்றி தடுப்பதும் தொட முயல்வதும் என இருக்க அங்கே ஆட்டம் களை கட்டியது. இருவரும் நீயா நானா என்பதை போல மூச்சை இழுத்து பிடித்து விளையாட, இதற்கு மேலே விட்டால் அவ்வளவுதான் என்று எழுந்து வந்த ராமசாமி
அவர்களுக்கு இடையே வந்து நின்னவர், 2 அணியும் ஜெயித்தது, இருவரும் எழுந்திருங்க முதல்ல என அதட்டி எல்லோரையும் வைத்தவருக்கு அங்கே வயசு புள்ள யாரு வயசான புள்ள யாருன்னே தெரியல என்று புலம்ப, சுகாசினியும் ரங்கநாயகியும் புஸ் புஸ் என மூச்சை இழுத்து விட்டபடி ஹைபை கொடுத்தபடி சிரித்தார்கள். 2 மணி நேரமும் ஆட்டம் பாட்டம் என அவ்விடமே எந்தவித மனக்கவலையின்றி குழந்தைகளோடு குழந்தையாக மாறி ரங்கநாயகி இந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தன் பேரன் அனுபவிக்க கொடுத்து வைக்கலையே என்ற மனக்குறை அந்த நேரத்தில் தோன்றியது. ஆடி களைத்து ஓய்ந்தவர்கள் அவரவர் வீட்டுக்கு செல்ல ரங்கநாயகி ராமசாமியும் கட்டிலில் அமர்ந்தனர். அவர்களுக்கு சாப்பிட குடிக்க என தண்ணீர் எடுத்து வர உள்ளே போனாள் சுகாசினி. அப்போது ராமசாமி ரங்கநாயகியிடம், இந்த புள்ள இப்படி விளையாட்டு பிள்ளையாவே இருக்கு, நாளைக்கு கட்டி கொடுக்கிற இடத்துல இப்படியே இருந்தா ஏத்துக்குவாங்களா என்று சொல்லியவர், எனக்கும் வர வர உடம்பு ஒத்துழைக்கல, நான் இந்த உலகத்தை விட்டு போறவதுக்குள்ள என் பேத்திய நல்ல இடத்துல கட்டி கொடுத்துடணும் தாயே என்று ரங்கநாயகியிடம் மெதுவாக சொன்னார். அவரோ, ஏன் இப்படி பேசுறீங்க, அது தங்கமான பொண்ணு, நல்ல இடமாக கல்யாணம் பண்ணி கொள்ளு பேத்தி பேரனை பார்க்க தான் போறீங்க என்றவர், ரொம்ப முடியலன்னா சொல்லுங்க, என் பேரன் சென்னையில் இருக்கிறான், நாம் அங்கே இருக்கும் ஆஸ்பத்திரியில் காமிக்கலாமா என்று கேட்க, அவரோ, அதெல்லாம் வேணா தாயே, வயசாகுதல்ல, அதனால் வர தொந்தரவு தான் என்றவர், நான் இருக்கேனோ இல்லையோ என் பேத்தி உன் பொறுப்பு, அவளை நல்ல இடத்துல கட்டி கொடுத்து நல்லபடியாக வாழணும், அதுதான் எனக்கு வேணும் என்று சொல்லியவர், மனமோ என்றும் இல்லாத அளவிற்கு இதயத்திற்குள் ரயில் வண்டியின் சத்தமாக துடிதுடித்தது. அவரின் பேச்சில் துணுக்குற்ற ரங்கநாயகி அதை யோசித்தபடி தன் வீட்டிற்கு சென்றார். ரங்கநாயகி தன் வீட்டிற்குள் வந்ததும் ராமசாமி சொன்னதை யோசித்தபடியே இருந்தார். தாயில்லா பெண், ஊரே அவளை கொண்டாடினாலும் எந்த நேரத்திலும் தன் மண்டியை தேடி வரும் கண்டுகுட்டியாய் தன்னிடம் சஞ்சமடையவளின் மனம் கோணாமல் இருக்க நல்ல இடமாக மாப்பிள்ளை பார்க்க வேண்டுமே என்று தோன்ற அவரின் மனதில் பாரம் ஏறியது. தன் கண் முன்னே வளர்ந்த பெண் அவளை போகும் இடத்தில் அவளுடைய சுயத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற குடும்பம் அமைந்தால் அவள் வாழ்க்கை செழிக்கும் என்று எண்ணியவரின் மனம் சஞ்சலமும் பட்டது. ராமசாமியின் வயதை விட அவரின் மனக்கவலையை ரங்கநாயகியின் மனதை தாக்கியது. பல சிந்தனை வயப்பட்ட மனதோடு படுத்திருந்தவர் அடுத்த வாரம் தன் மருமகளின் நினைவு நாள் வருவதைக் கண்டு அன்றாவது தன் மகனும் பேரனும் வீட்டிற்கு வருவார்களா என்று நினைத்தவர் அன்று சுகாசினியை பற்றி அவர்களிடம் பேச வேண்டும் என்று ஏனோ தோன்றியது. ரங்கநாயகியின் மகன் மகேந்திரனுக்கும் மகாலட்சுமிக்கும் சீரும் சிறப்புமாகத்தான் கல்யாணம் நடந்தது. ஆனால் யாருடைய போதா வேலையோ என்னவோ பிரசவத்திலே மகனை பெற்று ஒப்படைத்த திருப்தியோடு அதீதமான உதிரப்போக்கால் மகாலட்சுமியின் உயிரை காப்பாற்ற முடியாமல் போனது. அதில் நிலைகுலைந்து போய் நின்ற மகனை பார்ப்பதா இல்லை பச்சிலம் குழந்தையால் கையில் இருந்த பேரனை பார்ப்பதா என்ற நிலைக்கு தள்ளிய விதியை நொந்து நோவதா என்று அறியாமல் திகைத்து நின்றார் ரங்கநாயகி. சென்னையிலிருந்து குழந்தையும் கவனித்து தன் மகனின் துக்கத்தை தீர்க்க வழியை தேடிய போதுதான் தன் சொந்தத்தில் இருந்த ராஜலட்சுமி மகனுக்கு கல்யாணம் செய்து வைத்தார். குழந்தையும் மகனையும் பார்த்து கொள்வாள் என்ற நம்பிக்கையில் 2ஆம் தாரமாக மகனை வற்புறுத்தி கல்யாணம் செய்து வைத்தவருக்கு சில ஏமாற்றமே மிஞ்சியது. ராஜலட்சுமியும் மகேந்திரனை தன் வயப்படுத்தி கொள்ள நிசாந்தனுக்கு தாய் இல்லாமல் போனது. அதனால் மனமுடைந்த ரங்கநாயகி தன் பேரனோடு கிராமத்திற்கு செல்வதாக சொல்ல ராஜலட்சுமி அதற்கும் ஒரு நாடகம் ஆடினாள்.
கடைசியில் நிசாந்தனையே அங்கேயே விட்டுவிட்டு கிராமத்தில் இருந்த கண்ணம்மாவை வர சொல்லியவர் தன் பேரனை கவனித்துக் கொள்ள சொல்லிவிட்டு கிராமத்திற்கு வந்துவிட்டார் ரங்கநாயகி. பேரனுக்கு அம்மாதான் இல்லை என்றாலும் அப்பாவின் அன்பாது கிடைக்கட்டும் என்று நினைத்தால் சென்னையிலே நிசாந்தனை விட்டுவிட்டு வந்தார் ரங்கநாயகி. ஆனாலும் அடிக்கடி சென்னை போய் வந்தாலும் ராஜலட்சுமியின் சில சுயரூபத்தை கண்டு வெறுத்து போனவர் அதன் பின் அங்கே செல்வதை குறைத்து கொண்டார். நிசாந்தனை மட்டும் கிராமத்திற்கு தனியாக அனுப்ப முடியாத நிலையில் அதன் பின் அவன் படிப்பு, ஹாஸ்டல் என்று அவனின் வாழ்க்கை வேறு வகையில் மாறி போனதால் மகாலட்சுமியின் நினைவு நாளைக்கு மட்டுமே ஊர் பக்கம் வருவான். அதுவும் இந்த சில வருடங்களால் தொழிலில் முன்னேற வேண்டும் என்ற வெறியில் ஊருக்கே வராமல் இருந்து விட்டான். சிறு வயதிலிருந்தே தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்று அவனின் அடிமனதில் ஆழ பதிந்து இருந்தது. அதற்கு சில நினைவுகளால் தன்னை உருவாக்கி கொள்ள தன் தலையெழுத்தை மாற்றி எழுதும் பிரம்மனாக உருமாறியவன்தான் நிசாந்தன். அதனால் சில வருடங்களாக கிராமத்து பக்கமே வருவதில்லை. வேலை வேலை என்று தன்னையே பேரன் வதைத்துக் கொள்ளுகிறானே என்று உள்ளம் அருகினாலும் அதை சொல்லவோ அவனை நெருங்கவோ முடியாது. அவனின் இறுக்கமே அவனிடம் மற்றவர்களை நெருங்க முடியாத தூரத்தில் நிறுத்திவிடும். பேரனிடம் போனில் கூட பேச முடியாமல் தவித்த ரங்கநாயகி இந்த முறை தாயின் நினைவு நாளுக்கு அவனை கண்டிப்பாக வர சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. காரணமில்லாத காரியமில்லை. நடக்கும் காரியங்கள் எல்லாவற்றிற்கும் கருவிதானே நாம். கடவுளின் பார்வை நம் மேலே விழுந்தால் போதும். நிமிடமே அவரின் கையில் ஆட்டி வைக்க ஆடாதவர்கள் யார் இருக்கிறார்கள்? அதில் சிக்கி திணறி போவது யாரு? விதியின் கையில் நாம் எல்லாமே நூல் கொண்டு ஆட்டி வைக்கும் பொம்மைகள் தானே. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.